ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? உற்சாகமா வந்திருக்கீங்களா? ಉತ್ಸಾಹವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. எவ்வளோ உற்சாகமா எவ்வளோ சந்தோஷமா வந்திருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನೀವೆಷ್ಟು ಉತ್ಸಾಹ ಸಂತೋಷದಿಂದ ಬಂದಿದ್ದೀರಾ ಅದ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ரைட், நம்ம சீக்கிரமா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ನಾವು ಬೇಗ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. லூக்கான சுவிசேஷம் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18ஆம் அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வாசிக்க கேட்கலாம். 10 ರಿಂದ 14 ತನಕ ಓದೋಣ. லூக்கா 18:10 14. ಲೂಕ 18 10 ರಿಂದ 14 வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ಅದೇನೆಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು 2 ಮನುಷ್ಯರು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದರು. ಒಬ್ಬನು ಫರಿಸಾಯನು, ಒಬ್ಬನು ಸುಂಕದವನು. ಫರಿಸಾಯನು ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ತನ್ನೊಳಗೆ, ದೇವರೇ, ಸುಳುಕೊಳ್ಳುವವರು, ಅನ್ಯಾಯಗಾರರು, ಹಾಗರ ಮಾಡುವವರು ಆಗಿರುವ ಉಳಿದ ಜನರಂತೆ ನಾನಲ್ಲ, ಈ ಸುಂಕದವನಂತೆಯೂ ಅಲ್ಲ. ಆದದರಿಂದ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ವಾರಕ್ಕೆ 2 ಆವರ್ತಿ ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ಸಂಪಾದಿಸುವ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ 10ರಲ್ಲೊಂದು ಪಾಲು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದುಕೊಂಡನು. ಆದರೆ ಆ ಸುಂಕದವನು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವುದಕ್ಕೂ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಎದೆಯನ್ನು ಬಡುಕೊಳ್ಳುತ್ತಾ, ದೇವರೇ, ಪಾಪಿಯಾದ ನನ್ನನ್ನು ಕರುಣಿಸು ಅಂದನು. ಇವನು ನೀತಿವಂತನೆಂದು ನಿರ್ಣಯಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋದನು. ಆ ಫರಿಸಾಯನು ಅಂಥವನಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂದು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 2 விதமான ஜனங்க இங்க ஜெபம் பண்றாங்க. 2 ವಿಧವಾದ ಜನರು ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. சோ நீங்க அதை இப்ப பாத்தீங்க எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லி. ಅವರು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ನೋಡಿದೀರಾ? இதே போல ஜெபிக்கிறவங்க சபையில இருக்காங்க. ಇದೇ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋರು ಸಭೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எப்படி இருக்காங்க? ಹೇಗಿದ್ದಾರೆ? 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. ಇಬ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. சோ முதல் ஆள் எப்படி ஜெபம் பண்ணா ஞான ஒருத்தர் சொல்லு. ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿ ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿ. முதல் ஆள் பண்ண ஜெபம் எப்படி இருந்துச்சு? ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿ ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿತ್ತು? அவனுடைய ஜெபம் எப்படி இருக்குது? என்னன்னு சொல்றான் அவன்? ಅವನು ಏನಂತ ಹೇಳ್ತಾನೆ? சொல்லுங்க. ಹೇಳಿ. சொல்லுங்க சீக்கிரம். முதலாவது ஆளு ஜெபம் பண்ணா, அவன் எப்படி ஜெபம் பண்ணா? ಮೊದಲನೇ ವ್ಯಕ್ತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದಾನೆ ಹೇಗೆ ಮಾಡ್ದ ಅಂತ ಹೇಳಿ. இப்போ நீங்க வசனம் கேட்கல யாரும்? ನೀವು ಯಾರು ವಾಕ್ಯ ಕೇಳಿಲ್ಲ? கேட்டிங்களா கேட்கலையா? ಕೇಳಿದ್ರಾ ಇಲ್ಲ? அப்ப சொல்லுங்க. ಹೇಳಿ. முதலாவது ஜெபம் பண்ண ஆள் பேர் என்ன? ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ವ್ಯಕ್ತಿ ಹೆಸರೇನು? பரிசேயன். ரைட். அவன் எப்படி ஜெபம் பண்றான்? ಪರಿಸಯನು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ? நான் ரொம்ப யோகியம், ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯ, அதுக்கு தான் நான் கண்ண மூடுறது இல்ல, ಅದಕ್ಕೆ ನಾನು ಕಣ್ಮುಚ್ಚಲ್ಲ, நான் ரொம்ப யோகியம், ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯ, அதனால தான் நான் கை தட்டுறது இல்ல, ಅದಕ್ಕೆ ನಾನು ಕೈ ತಟ್ಟಲ್ಲ, நான் ரொம்ப யோகியம், ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯ, அதனால தான் நான் காணிக்க ஜாஸ்தி கொடுக்க மாட்டேன், ಅದಕ್ಕೆ ನಾನು ಕಾಣಿಕೆ ಜಾಸ್ತಿ ಕೊಡಲ್ಲ, நான் வெளியெல்லாம் உதவி பண்றேன் நிறைய பேருக்கு, ನಾನು ಆಚೆ ಅನೇಕರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತೀನಿ, நான் ரொம்ப யோகியம், ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯ, நான் வாரத்துல எல்லா நாளும் வர்றது, வாரத்துல நடக்கிற கூட்டத்துக்கு எதுக்கு நான் வர்றது அவசியம் இல்ல, ನಾನು ವಾರದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಕೂಟಕ್ಕೆ ಬರೋ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? நான் கடவுளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறேன், ನಾನು ದೇವರಿಗೆ ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದ್ದೀನಿ, நான் பரிசேயன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வச்சிருக்கிறேன், ನಾನು ಪರಿಸಯನೇ ಒಂದು ಪಟ್ಟವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. சொல்லுங்க ஆமாவா இல்லையா? ಹೇಳಿ ಹೌದಾ ಇಲ್ವಾ? இவன் அப்படி சொல்றான். ಇವನು ಆ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ. என்ன சொல்றான்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ரெண்டாவது ஆள் யார் ஜெபம் பண்றது? ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು? சொல்லுங்க. ரெண்டாவது ஆள் யாரு? ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? யார் ரெண்டாவது ஆளு? ಎರಡನೇ ವ್ಯಕ್ತಿ ಯಾರು? டாக்ஸ் கலெக்டர். ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಟರ್. அவன் ஆயக்காரன். ಅವನು ಸುಂಕದವನು. இவன் எப்படி ஜெபம் பண்றான்? ಇವನು ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப பெரிய பாவி, ದೇವರೇ, ಲೋಕದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪಾಪಿ ನಾನೇ. பவுல் மாதிரி ஜெபம் பண்றான். ಪೌಲನ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. பவுல் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. ಪೌಲನ ಹಾಗೆ ತಾನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஒருவேளை இவனை பார்த்து தான் பவுல் ஜெபம் பண்ணாரா அப்படின்னு தெரியல எனக்கு. ಒಂದು ವೇಳೆ ಇವನು ನೋಡಿನೇ ಪೌಲನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾರೆ, பாவிகளிலே சிறந்த பாவி நானு, ಪಾಪಿಗಳಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪಾಪಿ ನಾನು.
அப்போஸ்தலர்களே நான் தான் கடைசி, ಅಪೊಸ್ತಲರಲ್ಲಿ ಕೊನೆಯವನು ನಾನೇ, அவனை ஃபுல்லா தாழ்த்திட்டே வரான். ಅವನನ್ನು ಫುಲ್ ಆಗಿ ತಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. யாருக்கு ஆமென் சொல்ல வருது? ಯಾರು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ஒரு சிலருக்கு சொன்னோன்னே திக்குன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு இல்ல? ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಇದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಗಾಬರಿ ಆಯ್ತಲ್ವಾ? என்னப்பா இது இப்படி இருக்கு இந்த வசனம் ಈ அப்படின்ட்டு. ವಾಕ್ಯ ಏನು ಈ ರೀತಿ ಇದೆ? இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். ಈ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ ಅದೇ. பரிசேயன் எல்லா அக்கிரம அநியாயம் அட்டூழி எல்லாத்தையும் பண்ணிட்டு ಪರಿಸಾಯನ ಎಲ್ಲ ಅಕ್ರಮ ಅನ್ಯಾಯ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ಬಿಟ್ಟು நல்லா பவுடர் போட்டு ಚೆನ್ನಾಗಿ ಪೌಡರ್ ಹಾಕೊಂಡು சென்ட் அடிச்சு ಸೆಂಟ್ ಹೊಡ್ಕೊಂಡು வந்து இப்படி நிப்பாங்க. ಬಂದಿಂಗ್ ನಿಲ್ತಾನೆ. என்ன மாதிரி? ಯಾವ ತರ? என்ன மாதிரி? ನನ್ನ ಹಾಗೆ ನನ್ನ ಹಾಗೆ ரொம்ப பரிசுத்த யாருமே இல்ல. ತುಂಬಾ ಪರಿಶುದ್ಧ ಯಾರು ಇಲ್ಲ. நான் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. ನಾನು ಒಂದು ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿದ್ರೆ 100 ಸಲ ಹೇಳಿತಾರ? ஆமாவா இல்லையா? ಹೌದೇ ಇಲ್ವಾ? ஸ்தோத்திரம் பண்ணுமான்னா ಸ್ತೋತ್ರ ಮಾಡಮ್ಮ ಅಂದ್ರೆ, ஸ்தோத்திரம் பண்ணியான்னா ಸ್ತೋತ್ರ ಮಾಡ್ರಿ ಅಂದ್ರೆ, ஆவில நர்மியா அப்படின்னா ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬ್ರಿ ಅಂದ್ರೆ, ஆவில நரம்புமான்னா ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಅಂದ್ರೆ ஆவில நரம்ப மாட்டாங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬ್ತಾ ಇಲ್ಲ. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரியே இருக்கிறது. ತುಂಬಾ ಟಯರ್ಡ್ ಆಗಿದೆ ಅನ್ನೋ ತರ. நம்ம ஆலயத்துக்கு எதுக்கு வரோம் சொல்லுங்க? ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಯಾಕೆ ಬರ್ತೀವಿ ಹೇಳಿ? கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ಕಷ್ಟಪಟ್ಟು ಎದ್ದು ரெடி ஆகி எவ்வளவு பணம் செலவு பண்ணி ಎಷ್ಟು ಹಣ ಖರ್ಚು எவ்வளவு ಮಾಡಿ கஷ்டப்பட்டு ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ஆலயத்துக்கு வரோம். ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. நம்ம எதுக்கு வரோம்? ನಾವು ಯಾಕೆ ಬರ್ತೀವಿ? கர்த்தரை தொழுது கொள்ள வரோம். ದೇವರನ್ನ ಸೇವಿಸುವುದಕ್ಕಾಗಿ. அப்ப நம்ம சும்மா நின்னு நிக்கிறதுக்கா வரோம்? ನಾವು ಸುಮ್ಮನೆ ನಿಂತ್ಕೊಂಡಿರಕ ಬರ್ತೀವಿ? சொல்லுங்க ஆமாவா? ಹೇಳಿ ಹೌದಾ? சும்மா நின்னுட்டு போறதுக்கா வரோம்? ಸುಮ್ಮನೆ ನಿಂತೋಗಕ್ ಬರ್ತೀವಾ? யார் பதிலே சரியா சொல்ல மாட்டேன்றீங்க? ಯಾರು ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. அதாவது ஆவிக்குரிய தெய்வீக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ಒಂದು ಆತ್ಮಿಕದ ದೈವಿಕ ಪರಿಶುದ್ಧತೆ ಬಾಳಿಗೆ ஒரு சாவி இருக்கு, ಒಂದು ಬೀಗ ಇದೆ. அது என்ன அப்படின்னா, ಅದೇನಂದ್ರೆ இந்த பாவத்தினுடைய சுபாவத்தை அறிந்து அதில் அதன் விளைவாக வருகிற ஆபத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ரகசியமாக இருக்கு. ಆ ಪಾಪದ ಪರಿಣಾಮದಿಂದ ಬರುವಂತ ವಿಪತ್ತನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಅದರ ರಹಸ್ಯವಾಗಿದೆ. நம்ம பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಂದ್ರೆ, ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா, ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರಾಗಿರ್ಬೇಕಂದ್ರೆ, இந்த பாவம் அந்த பாவத்தினுடைய சுபாவம் அதனுடைய சாயல் அது என்னெல்லாம் கொண்டு வருது, என்ன விளைவெல்லாம் கொண்டு வருது, என்ன ஆபத்தெல்லாம் கொண்டு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ಈ ಪಾಪದ ಸ್ವಭಾವವು ಏನೆಲ್ಲ ನಮಗೆ ಆಪತ್ತು ತೊಂದರೆ ತರುತ್ತೆ ಅನ್ನೋ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஒரு சிலர் தெரிஞ்சுக்கிறது விரும்புறதில்ல. ಕೆಲವೊಬ್ರು ತಿಳ್ಕೊಳ್ಳೋಕೆ ಬಯಸಲ್ಲ. அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, ಅದೆಲ್ಲ ನನಗೇನು ಆಗಲ್ಲ, நான்லாம் ஃபைன், நான்லாம் ஓகே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது, ನನಗೆಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಏನು ನಡೆಯಲ್ಲ, அதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஆகும், ಅದೆಲ್ಲ ಆಚೆ ಇರೋರಿಗಾಗುತ್ತೆ, நான் ரொம்ப கரெக்டா தான் இருக்கிறேன், ನಾನು ತುಂಬಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದೀನಿ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ಆ ರೀತಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ஹலோ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன் சத்தம் வர மாட்டேங்குது? ಯಾಕೆ ಶಬ್ದ ಬರ್ತಾ ಇಲ್ಲ? எல்லா பாவமும் ஒரே மாதிரி இல்ல. ಎಲ್ಲಾ ಪಾಪ ಒಂದೇ ರೀತಿ ಇಲ್ಲ. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம், ಈ ಇಬ್ಬರ ಜೀವನ ನೋಡಿದೀವಿ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. எல்லா பாவமும் கர்த்தருடைய பாவம், கர்த்தருடைய பார்வையில எல்லா பாவமும் பாவம் தான். ಎಲ್ಲಾ ಪಾಪವು ದೇವರ ನೋಟದಲ್ಲಿ ಪಾಪನೇ. ஆனா ஒரு சில நேரத்துல ஒரு சில பாவம் ஒரு சில பாவத்தை காட்டிலும் ரொம்ப பயங்கரமான பொல்லாத பாவமா காணப்படுகிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪಕ್ಕಿಂತ ಇನ್ನೊಂದು ಪಾಪವು ತುಂಬಾ ಭಯಂಕರವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆ ಅಂದ್ರೆ ஒரு சில ஜனங்க ಕೆಲವೊಂದು ಜನರು ஒரு சில பாவத்தை ಕೆಲವೊಂದು ಪಾಪವನ್ನು அவங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்றது, அந்த பாவத்தோட அவங்க டீல் பண்றதே இல்லை, அதை பத்தி அவங்க யோசனையே பண்ணாம அப்படியே விட்டுறாங்க. ಆ ಪಾಪದ ಬಗ್ಗೆ ಅವರು ಯೋಚನೆನೇ ಮಾಡಲ್ಲ, ಅದನ್ನ ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா ஒரு சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ರು ಹೆಂಗಿರ್ತಾರಂದ್ರೆ எல்லாத்தையும் விட்டுட்டு இருப்பாங்க, ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. மத்தவங்கள பார்த்து பொறாமையே இருக்காது அவங்களுக்கு. ಬೇರೆಯೊಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಅವರು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡಲ್ಲ. ஒரு சிலர் அப்படி இருக்கு, அப்படியும் இருக்கிறாங்க. ಕೆಲವೊಬ್ರು ಈ ರೀತಿನೇ ಇರ್ತಾರೆ. ஒரு சிலருக்கு எந்த விதமான பணத்து மேலேயும் பொருள் மேலேயும் ஆசையே இருக்காது, அவங்க எப்பவுமே கர்த்தருடைய சிந்தை உடையவர்களா காணப்படுவாங்க. ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಹಣ ವಸ್ತು ಯಾವುದ್ರ ಮೇಲೆ ಆಸೆ ಇರಲ್ಲ, ದೇವರ ಮೇಲೆ ಯೋಚನೆ ಆಗಿರ್ತಾರೆ. அவங்க பேராசைன்றது இருக்காது, ಅವರಿಗೆ ಆಸೆ ಅನ್ನೋದು ಇರಲ್ಲ. யார் ஆமென் சொல்றீங்க? யார் அலையில சொல்றீங்க? அதே மாதிரி ಅದೇ ರೀತಿ ஒரு சிலர், ಕೆಲವೊಬ್ರು, இப்போ நம்ம எல்லாரும் பக்தி பண்றது தானே, ನಾವೆಲ್ಲ ಭಕ್ತಿ ಮಾಡ್ತೀವಲ್ಲ, நம்ம எல்லாரும் சபைக்கு போறோம் தானே, ನಾವೆಲ್ಲ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀವಲ್ಲ, வேற எங்கேயோ போய் வேற ஒரு இடத்துக்கு போய் நீ பூஜை பண்ணிட்டு பலி செலுத்திட்டு வானா போவியா? நீ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಿ ಬನ್ರಿ ಅಂದ್ರೆ ಮಾಡ್ತೀರಾ? போக முடியுமா? ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆனா ஒரு சிலர் போவாங்க. ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ರು ಹೋಗ್ತಾರೆ, போயிட்டு வந்து ಹೋಗಿ ಬಂದು
செஞ்சுட்டு ಮಾಡ್ಬಿಟ್ಟು செய்யாத மாதிரி இருப்பாங்க. ಮಾಡ್ದಲ್ಲ ಇರೋ ತರ ಇರ್ತಾರೆ. கர்த்தர் அவங்கள சந்திக்கட்டும். ದೇವರು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಲಿ. ரைட், கவனிக்கலாம். நம்ம ಇಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸೋಣ. இப்போ நமக்கு ஈஸியா அது ನಮಗೆ ಈಸಿನಾ? நமக்கு ஈஸியா? ನಮಗೆ ಅದು ಈಸಿನಾ? மத்த இடத்துல போய் பண்றது, ಬೇರೆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾಡೋದು. ஐயோ நான் எப்படி போறது, நான் போக கூடாதுன்னுவோம். ನಾನು ಹೆಂಗ್ ಹೋಗೋದು, ನಾವು ಹೋಗಬಾರದು. இப்போ மத்தவங்க என்னென்ன வச்சிட்டு இருக்காங்க, ಬೇರೆ ಬ್ರೇನೇನು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. பேராசை, அத்தியாசை. ஐயோ இவங்க இவ்வளவு நல்லா வச்சிருக்காங்களே, ಇವ್ರು ಇಷ್ಟೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಿದಾರಲ್ಲ. ஒரு சிலர் பொறாமை, ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. விளங்குதா நான் சொல்றது? இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா இது நமக்குள்ள வர முடியாது. ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಇದು ನಮ್ಮೊಳಗೆ ಬರಕ್ ಆಗಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு சில பாவம் இருக்குது, ಕೆಲವೊಂದು ಪಾಪ ಇದೆಯಲ್ಲ, ஒரு சில பாவத்தை நம்ம உதறி தள்ளி விடுறது ஈஸி. ಕೆಲವೊಂದು ಪಾಪಗಳನ್ನ ಒದರಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದು ಈಸಿ. எல்லாம் கவனிக்கிறீங்களா நான் சொல்றது? ಗಮನಿಸ್ತೀರಾ? ஒரு சில பாவங்களை நம்ம உதறி தள்ளி விடுகிறது ஈஸி. ಕೆಲವೊಂದು ಪಾಪಗಳನ್ನ ಒದರಿ ತಳ್ಳಿ ಬಿಡುವುದು ಈಸಿ. ஆனா ஒரு சில பாவம் ரொம்ப பொல்லாததா இருக்குது, ரொம்ப மோசமான காரியமா இருக்குது. ಆದ್ರೆ ಕೆಲವೊಂದು ಪಾಪ ತುಂಬಾ ಮೋಸವಾದದ್ದಾಗಿರುತ್ತೆ. ஏன் அப்படின்னா, ಯಾಕೆ ಅಂದ್ರೆ அந்த பாவத்தின் பாதையில நடக்கிற ஜனங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர ரொம்ப கடினமா காணப்படுகிறது. ಆ ಪಾಪದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಜನರಿಗೆ ಅದರಿಂದ ಆಚೆ ಬರೋದು ತುಂಬಾ ಕಠಿಣವಾಗಿರುತ್ತೆ. உண்மை சொல்லணும்னா, ನಿಜ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ நிறைய பேர் அந்த பாவத்துல சிக்கி கொண்டாங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியவே வர்றதில்ல, அதுலயே மாட்டிக்கிறாங்க நிறைய பேர். ಅನೇಕರ ಪಾಪದಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡ್ರೆ ಆಚೆ ಬರಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಅದರಲ್ಲೇ ಸಿಗಾಕೊಂಡು அது பொல்லாத ஒரு பாவம், ಅದು ತುಂಬಾ ಮೋಸವಾದ ಪಾಪವಾಗಿದೆ. பாவத்திற்கு பெரிய பாவம் அப்பா அதான் அப்படின்னு சொல்லலாம். ಪಾಪದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪಾಪ ಅದಂತ ಹೇಳ್ಬೋದು. அந்த பாவம் தேவதூதர்கள் கூட பரலோகத்துல இருந்து கீழே தள்ளி போட்டுருச்சு. ಆ ಪಾಪವು ದೇವದೂತರನ್ನು ಪರಲೋಕದಿಂದ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಡ್ತು. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? யாருக்கு ஆமென் சொல்ல வருது? ಯಾರು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? ஹலோ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவர ஜனமே கவனிங்க. ದೇವರ ಜನರೇ ಗಮನಿಸಿ. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்க ஒரு தவறு பண்றீங்க, ஒரு பாவம் பண்றீங்கன்னு வெச்சீங்களேன். ನೀವು ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡ್ತೀರಾ, ಒಂದು ಪಾಪ ಮಾಡ್ತೀರಾ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அந்த பாவத்தினுடைய வேர் எங்க இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா, ಆ ಪಾಪದ ಬೇರು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ರೆ எங்க இருக்குங்க? ಎಲ್ಲಿದೆ? எங்க இருக்கு அந்த பாவத்தினுடைய வேர்? ಆ ಪಾಪದ ಬೇರು ಎಲ್ಲಿದೆ? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿ ನೋಡೋಣ. எல்லா பாவத்தினுடைய வேர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க யாரனா ஒருத்தர். ಎಲ್ಲಾ ಪಾಪದ ಬೇರು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. ஏதேன் தோட்டத்துல ಇದೆ. ஏன் இவ்வளவு பயந்துட்டீங்களா, இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. சொல்லுங்க, ಹೇಳಿ எங்க இருக்கு? ಎಲ್ಲಿದೆ? என்னம்மா? பாதாளத்துல இருக்கு. ரைட், வெரி குட். நம்ம பண்ற எல்லா பாவத்திற்கும், நம்ம செய்யற எல்லா தவறான செயல்கள், ஆக்ஷன்ஸ், தப்பான செயல்கள், கிரியைகள் நம்ம செய்யறோமே, அது எல்லா காரியத்திற்கும், எல்லா பாவத்தினுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பாவத்துல தான் எல்லா பாவமும் வேர் கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா பெருமை. ನಾವು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪದ ಬೇರು ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ ಎಂಬ ಆ ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ಆದಿಕಾಂಡ 3ನೇ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. நம்முடைய இந்த கதை எங்க நம்மளை கொண்டு போகுது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சகங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ಯೆಹೋವ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಭೂಜಂತುಗಳಲ್ಲಿ ಸರ್ಪವು ಯುಕ್ತಿಯುಳ್ಳದ್ದಾಗಿತ್ತು. ಅದು ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಗೆ ಬಂದು, ಏನವ್ವಾ, ತೋಟದಲ್ಲಿರುವ ಯಾವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ನೀನು ತಿನ್ನಬಾರದೆಂದು ದೇವರು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಿರುವುದು ನಿಜವೋ ಎಂದು ಕೇಳಲು, ಸ್ತ್ರೀಯು, ತೋಟದಲ್ಲಿರುವ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ನಾವು ತಿನ್ನಬಹುದು, ಆದರೆ ತೋಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವ ಈ ಮರದ ಫಲದ ವಿಷಯವಾಗಿ ಇದನ್ನು ತಿನ್ನಲೂ ಕೂಡದು, ಮುಟ್ಟಲೂ ಕೂಡದು, ತಿಂದರೆ ಸಾಯುರಿ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾನೆ ಅಂದಳು. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ಆಗ ಸರ್ಪವು ಸ್ತ್ರೀಗೆ, ನೀವು ಹೇಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ,
ನೀವು ಇದರ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಾಗಲೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವವು, ನೀವು ದೇವರಂತೆ ಆಗಿ ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದ್ದರ ಭೇದವನ್ನು அறியுವவராகுவிರಿ. 6ನೇ ವಚನ இருக்குனா 6ஆம் வசனம் இருக்குமா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தழுவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ಇದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು ಅಂದಿತು. ಆಗ ಸ್ತ್ರೀಯು ಆ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ನೋಡುವುದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿಯೂ ಜ್ಞಾನೋದಯಕ್ಕೆ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದ್ದಾಗಿಯೂ ಇದೆ ಎಂದು ತಿಳಿದು ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ತಿಂದಳು. ಸಂಗಡ ಇದ್ದ ಗಂಡನಿಗೂ ಕೊಡಲು ಅವನು ತಿಂದನು. ஹல்லேலூயா, சத்தமா. ரைட், இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆமா இல்லீங்களா? ಈ ಕಥೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಲ್ವಾ? சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ரைட், இப்போ ஒருத்தர் கீழே விழுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன போகுதுன்னா பெருமை முன்னாடி போகுமா. ಒಬ್ರು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ ಹೋಗುತ್ತೆ. ஒருத்தர் கீழே விழுறாங்க அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? ಒಬ್ರು ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಏನ್ ಗುರುತು? ஒருத்தர் க்ளோஸ் ஆகுறாங்க, முடிஞ்சு போகுது அவங்க கதை அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? ಒಬ್ರು ಕತೆ ಮುಗ್ದೋಗುತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಏನ್ ಗುರುತು? பெருமை அங்க வரும், ಹೆಮ್ಮೆ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. pride goes before the fall அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருத்தர் நாசம் ஆகுறாங்க, ஒருத்தர் கீழே விழுந்து போகிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி பெருமை அங்கே வருமா. ಒಬ್ರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ, ಒಬ್ರು ನಾಶವಾಗ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೆಮ್ಮೆ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. சரி, அப்போ முதலா செய்யப்பட்ட பாவம் என்னது? பெருமை. ಮೊದಲು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಪಾಪ ಏನಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ. பெருமை கொண்டது, ಹೆಮ್ಮೆಗೊಂಡಿದ್ದು, அதுதான் முதல் பாவம். ಅದೇ ಮೊದಲ ಪಾಪ, அதுதான் ஒரிஜினல் பாவம். ಅದೇ ಒರಿಜಿನಲ್ ಪಾಪ. விளங்குதாங்க நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ಹೇಳಿ? ஏவாள் இடத்துல அந்த சர்ப்பம் வந்து என்ன சொல்லுகிறது? ಅವಳ ಬಳಿ ಸರ್ಪ ಬಂದು ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? சாப்பிடாத அப்படின்னு சொன்ன அந்த கனியை புசி அப்படின்னு சொல்றது. ತಿನ್ನಬಾರದೆಂದು ಹೇಳಿದ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನು ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. அது மாத்திரம் இல்லாம, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ நீ சாகவே சாக மாட்ட அப்படின்ற அந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்கு. ನೀನು ಸಾಯೋದಿಲ್ಲ ಎಂಬ ಮಾತು ಅವಳಿಗೆ ಸಂತೈಸುವಿಕೆ ಕೊಡುತ್ತೆ. நீ கண்டிப்பா சாகவே மாட்ட, ನೀನು ಖಂಡಿತವಾಗಿ ಸಾಯಲ್ಲ அப்படின்றது ரொம்ப இனிமையா இருக்கு. ಆ ಮಾತು ಅವಳಿಗೆ ತುಂಬಾ ஏன்னா ಇಂಪಾಗಿದೆ. கர்த்தர் என்ன சொன்னாரு? ಯಾಕಂದ್ರೆ ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು? நீ அது புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாகுவாய். ನೀನು ಅದನ್ನು ತಿನ್ನುವ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ಸತ್ತೇ ಸಾಯ್ತೀಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 5ஆம் வசனம் பாருங்களேன். 5ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. ನೀವು ಹೇಗೂ ಸಾಯುವುದಿಲ್ಲ, ನೀವು ಇದರ ಹಣ್ಣನ್ನು ತಿಂದಾಗಲೇ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವವು, ನೀವು ದೇವರಂತೆ ಆಗಿ ಒಳ್ಳೆಯದರ ಕೆಟ್ಟದರ ಭೇದವನ್ನು ಅರಿತವರಾಗಿರುವಿರಿ. எல்லாம் கவனிக்கிறீங்களாங்க? ಎಲ್ಲ ಗಮನಿಸ್ತೀರಾ? தோட்டத்துல லட்சக்கணக்கான மரம் இருக்குது, ತೋಟದಲ್ಲಿ ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಹಣ್ಣಿದೆ, ஆயிரக்கணக்கான கனி தருகிற மரம் இருந்துச்சு, ಸಾವಿರಾರು ಫಲ ಕೊಡುವಂತ ಮರಗಳಿತ್ತು. எதுல வேணாலும் போய் சாப்பிட்டுருக்கலாம், ಯಾವ್ದನ್ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗಿ ತಿನ್ಬೋದಾಗಿತ್ತು. ஆனா இந்த சர்ப்பமானது என்ன பண்ணுச்சு? ಆದ್ರೆ ಈ ಸರ್ಪ ಹೋದದ್ದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ? நீ என்னத்துக்கு இதெல்லாம் தேடின்கிற? ನೀನ್ ಯಾಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ ಹುಡುಕ್ತಾ ಇದೀಯಾ? நீ இத சாப்பிட்டா ನೀನ್ ಇದನ್ ತಿಂದ್ರೆ உனக்கு ரொம்ப நல்லது, ನಿನಗೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದು, நீ சாகவும் மாட்ட, ನೀನ್ ಸಾಯೋದು ಇಲ್ಲ, நீ கடவுள் மாதிரியே ஆயிடுவ. ನೀನ್ ದೇವ್ರ ಹಾಗೆ ಆಗ್ತೀಯಾ? என்ன ஆயிடுவ? ಏನಾಗ್ತೀಯಾ? சொல்லுங்க, என்ன ஆயிடுவ? ಏನಾಗ್ತೀಯಾ? கடவுள் மாதிரி ஆயிடுவ. ದೇವ್ರಂತೆ ಆಗ್ತೀಯಾ அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? உனக்கு பவர் வந்துரும். ನಿನಗೆ ಪವರ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. நீங்க நிறைய பேர் அதான் சொல்றது. ಇವತ್ತು ಅನೇಕರು ಅದನ್ನೇ ಹೇಳೋದು. யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳೋದು? நிறைய பேர் சொல்றாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, எல்லாம் பண்ணி ಇದೆಲ್ಲ ಮಾಡಿ பாக்கெட்ல வச்சுக்கோ, ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೋ, நீ போறதெல்லாம் ஜெயம், ಹೋಗೋದೆಲ್ಲ ಜಯ, உள்ள வச்சுக்கோ, ಒಳಗಿಟ್ಕೋ, பேக்ல வச்சுக்கோ, ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೋ, இடுப்புல கட்டிக்கோ, ಸೊಂಟದಲ್ಲಿ கையில ಕಟ್ಕೋ, கட்டிக்கோ, ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಕೋ, உனக்கு பவர் வந்துரும். ನಿನಗೆ ಪವರ್ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. போனதெல்லாம் வெற்றி, ಹೋಗಿದ್ದೆಲ್ಲ ಜಯ. கேக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ಕೇಳಕ್ ಹೆಂಗಿದೆ ಅಂದ್ರೆ ரொம்ப இனிமையா இருக்கு, ತುಂಬಾ ಇಂಪಾಗಿದೆ. பணம் நல்லா பார்க்கலாம், ಹಣ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಬೋದು, ரொம்ப ஹாயா இருக்கும். ತುಂಬಾ ಹಾಯಾಗಿರುತ್ತೆ. ஆனா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது? ಅದ್ರ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? பிரதர், என்ன நடக்க போகுது? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? சிஸ்டர், ಸಿಸ್ಟರ್, சகோதரி, ಸಹೋದರಿಯರು, என்ன நடக்க போகுது? என்ன வரும் நெக்ஸ்ட்? ನೆಕ್ಸ್ಟ್ ಏನ್ ಬರುತ್ತೆ? தோட்டத்துல இருந்து
வெளியே துரத்தப்படுவாங்க. ತೋಟದಿಂದ ಆಚೆ ಓಡಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. ஆபத்து வருதுன்னு அர்த்தம். ಆಪತ್ತು ಬರುತ್ತೆ ಅಂತ ಅರ್ಥ. இன்னைக்கு பணம் வருது, ಇವತ್ತು ಹಣ ಬರುತ್ತೆ, இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ಇವತ್ತು ಸಂತೋಷವಾಗಿದೆ, இது வச்சுக்கோ, ಇದನ್ನ ಇಟ್ಕೋ, நான் சொல்ற மாதிரி செய்யு, ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡು. நீ இன்னைக்கு செய்யற, ನೀನ್ ಇವತ್ತು ಮಾಡ್ತೀಯಾ, அது மத்தவங்களுக்கு கெடுதலா இருக்கு, ಅದು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿದೆ, நீ அதை யோசிக்கவே மாட்டேன்ற, ನೀನ್ ಅದನ್ನ ಯೋಚಿಸ್ತಾನೆ ಇಲ್ಲ, அது மறுபடியும் உன்கிட்ட வருது, ಅದು ಮಾತ್ರ ನಿನ್ನ ಹತ್ರನೇ ಬರುತ್ತೆ. உன்னைய பின்னால துரத்திக்கிட்டே வரும், நீ தூங்க மாட்ட, ನೀನ್ ಹಿಂದೆ ಓಡಿಸ್ಕೊಂಡೇ ಬರುತ್ತೆ, ನಿದ್ದೆನೆ எங்க ಮಾಡಲ್ಲ, போனாலும் விடாது, ಎಲ್ಲೋದ್ರೂ ಬಿಡಲ್ಲ. பாவத்தின் சம்பளம் மரணம். ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. யார் ஆமென் சொல்லணும் கூட பரவாயில்ல. ஒருத்தரை வெளியே அனுப்பின இப்பதான் காலையில, ಒಬ್ರನ್ನ ಇವಾಗ್ಲೂ ಬೆಳಗ್ಗೆ ಆಚೆ ಕಳಿಸ್ತೆ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? எவ்வளவு பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳ್ತೀರಾ? ஃபுல் கனி இருக்குது, ಫುಲ್ಲು ಫಲಗಳಿದೆ, அவ்வளோ கனியை விட்டு ಅಷ್ಟು ಹಣ್ಣನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು அந்த கனியை ஏன் அதே சாப்பிடுன்னு அது சொன்ன உடனே ஏன் அத்தை போய் சாப்பிடணும்? ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಂತ ಹೇಳಿದಾಗ ಯಾಕೆ ಹೋಗಿ ತಿನ್ಬೇಕು? நல்லா கவனிங்க எல்லாரும். ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அந்த அந்த கனியை அவ எடுத்து புசித்ததற்கு ஒரே ஒரு காரணம். ಆ ಹಣ್ಣನ್ನು ಅವಳು ತೆಗೆದು ತಿಂದಿದ್ದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣ. ஆதாம் ஏவாள் ಅವಳರು அவர்களுடைய பாவம் என்ன தெரியுமா? ಅವರ ಪಾಪ ಏನು ಗೊತ್ತಾ? நீங்க எல்லாரும் சொல்லலாம், ನೀವೆಲ್ಲ ಹೇಳ್ಬೋದು, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்க, ಅವರು ವಿಧೇಯರಾಗದಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು, அதுதான் பாவம், ಅದೇ ಪಾಪ நீங்க சொல்லலாம். ಆ ರೀತಿ ನೀವೇ ಹೇಳ್ಬೋದು. பைபிள் அதான் சொல்லுது, இல்லன்னு இல்ல. ಬೈಬಲ್ ಅದೇ ಹೇಳುತ್ತೆ, ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ. அந்த பாவத்தினுடைய வேர் எங்க இருக்குன்னா, ಆ ಪಾಪದ ಬೇರೆ ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ பெருமை வந்துருச்சு. ಹೆಮ್ಮೆ ಬಂದ್ಬಿಡ್ತು. நான் அந்த கனியை சாப்பிட்டுட்டேன்னா, ನಾನು ಆ ಹಣ್ಣು ತಿಂದ್ಬಿಟ್ರೆ, நான் இதை செஞ்சுட்டேனா, ನಾನು ಇದನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, நான் இங்க போயிட்டு வந்துட்டேனா, ನಾನು ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துட்டேனா, ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, கொடுத்தது வாங்கிட்டு வந்துட்டா, ಅವ್ರು ಕೊಟ್ಟಿ ತಗೊಂಡ್ நான் இதை ಬಂದ್ಬಿಟ್ರೆ, செஞ்சுட்டா, ನಾನು ಇದ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, நடந்துக்கிட்டா, ನಾನು ಈಗ ನಡ್ಕೊಂಡ್ರೆ, ஒவ்வொரு நாள் இது சொல்லிட்டா, ಪ್ರತಿದಿನ ಇದನ್ನ நான் ಹೇಳ್ಬಿಟ್ರೆ, பண்ணிட்டேன்னா, ನಾನು ಇದನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ. அந்த பெருமை இருக்குதே, ಆ ಹೆಮ್ಮೆ ಇದೆಯಲ್ಲ, அந்த பெருமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, ಆ ಹೆಮ್ಮೆ ನಿಮ್ಮೊಳಗ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, நான் சொல்றேன் கண்டிப்பா, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಖಂಡಿತವಾಗಿ, கண்டிப்பா சொல்றேன், ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, நான் கண்டிப்பா சொல்றேன், ನಾನು ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. தேவதூதரும் கீழே விழுந்துட்டாங்க, ದೇವದೂತರ ಕೆಳಗ್ ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರು, மேல இருக்கிற தேவதூதரும் கீழே விழுந்துட்டாங்க, ಮೇಲಿದ್ದ ದೇವದೂತರ ಕೆಳಗ್ மேல ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರು, இருக்கிற தேவதூதரும் கோடி கோடியான தூதர்கள் கீழே விழுந்துட்டாங்க, ಮೇಲಿದ್ದ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೇವದೂತರ ಕೆಳಗ್ ಬಿದ್ದೋದ್ರು. கர்த்தர் உண்டு பண்ண அந்த உலகத்துல, ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಆ ಲೋಕದಲ್ಲಿ, அந்த பிரபஞ்சத்துல, ಆ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ, அந்த ஆதாம் ஏவாள் என்றவங்க ಆ ಆದಮ್ ಹವ್ವಳರು கீழ்ப்படியாமனால விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும், ಅವರು ವಿಧೇಯರಾಗದೆ ಬಿದ್ದೋದ್ರು ಅಂದ್ರುನು, ஆனா எதுக்கு கீழ்ப்படியாம போனாங்க? ಅವ್ರು ಯಾಕೆ ವಿಧೇಯರಾದ್ರೆ ಹೋದ್ರು? நீங்க உள்ள போயிட்டு வா போதும், ನೀನು ಒಳಗ್ ಹೋಗ್ ಬಾ ಸಾಕು, அது தொட்டுட்டு வா போதும், ಅದು ಮುಟ್ಬಿಟ್ ಬಾ ಸಾಕು. இயேசு என்ன பார்த்துனே இருக்கிறாரு, ಏಸೆ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರಾ, பாஸ்டர் என்ன பார்த்துட்டா இருக்கிறாரு, ಪಾಸ್ಟರ್ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರಾ, உன் புருஷன் என்ன பார்த்துட்டா இருக்கிறான், ನಿಮ್ ಗಂಡ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರಾ, உன் பொண்டாட்டி என்ன பார்த்துட்டா இருக்கிறான், ಹೆಂಡತಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ, ஒரு 5 நிமிஷம், ಒಂದ್ 5 ನಿಮಿಷ, ஒரு அரை மணி நேரம், ಒಂದ್ ಅರ್ಧ ಗಂಟೆ போயிட்டு இப்படி வந்துரு, ಹೋಗಿ ಹಿಂಗ್ ಬಂದ್ಬಿಡು, அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. என்ன அது? ಏನದು? போயிட்டு வந்தா உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், ಹೋಗ್ ಬಂದ್ರೆ நீ ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ பெரிய ஆள் ಆಗುತ್ತೆ, ஆயிடுவ, ನೀವು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ நீ ಆಗ್ತೀರಾ, செஞ்சுட்டா பெரிய ஆள் ನೀವು ஆயிடுவ, ಅದ್ ಮಾಡಿದ್ರೆ ದೊಡ್ಡ நீ ವ್ಯಕ್ತಿ வச்சுனே இருந்தா பெரிய ஆள் ಆಗ್ತೀರಾ, ஆயிடுவ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ತೀರಾ அப்படின்னு சொன்ன உடனே ಆ ರೀತಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ இவங்க 2 பேர் விழுந்துட்டாங்க. ಇವರಿಬ್ರು ಬಿದ್ದೋಗ್ಬಿಟ್ರು. இப்ப நீங்க அவங்கள ஆதாம் ஏவாளை காட்டில பெரிய ஆளா? நீங்க ನೀವು ಆದಮ್ ಹವ್ವಳರಿಗಿಂತ ದೊಡ್ಡವರಾ? பரலோகத்துல தேவதூதனை காட்டில பெரியவங்களா? நம்ம ಪರಲೋಕದ ದೇವದೂತರಿಗಿಂತ ದೊಡ್ಡವರಾ? சொல்லுங்க, பெரியவங்களா? ಹೇಳಿ ದೊಡ್ಡವರಾ? நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுங்க, ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು, எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுங்க. ನಾವು ಎಷ್ಟು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರಬೇಕು. என் ஆசை என்னன்னா, ನನ್ನ ಆಸೆ ಏನಂದ್ರೆ அந்த பாவத்தை நம்மளால வெளியே வந்துடணும். ಆ ಪಾಪದಿಂದ ನಾವೆಲ್ಲ ಆಚೆ ಬರಬೇಕು. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு ನಾನೇನು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன் உதவி இல்ல, ஆவியான ஒரு உதவி தான் உங்களுக்கு தேவை. ನನ್ನ ಸಹಾಯ ಇಲ್ಲ, ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಹಾಯ ನಮಗೆ ಬೇಕು. யாருக்கா நாம என்ன சொல்ல இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, ಯಾರಿಗಾದ್ರೂ ಆಮೇಲೆ ಹೇಳಕ್ ಇಷ್ಟ ಇದೆಯಾ? சத்தமா சொல்லுங்க, ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னா, ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಆಸೆ ಬಂತು ಅಂದ್ರೆ, கடவுள் மாதிரியே நான் ஆயிடுவேன், ದೇವ್ರಂತ ನಾನು ಆಗ್ತೀನಿ. அவங்களுக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறான், ಅವರಿಗಂತ ಒಂದ್ ತಂದೆ ಇದ್ದಾರೆ, அவர்தான் அவர் உண்டு பண்ணதே, ಅವರೇ ಅವರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು. அவரை விட்டு ಅವರನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು எவனோ ஒரு நாடோடி வந்து சொன்னான்னு சொல்லி, ಯಾರೋ ಒಬ್ಬ ಬಂದ್ ಹೇಳ್ದ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, எவனோ ஊரு சுத்தி வந்து சொல்றான்னு சொல்றது ಯಾರೋ கேட்டு ಊರ್ ಸುತ್ತಿ ಬಂದ್ ಹೇಳ್ತಾನಂತ ಕೇಳ್ಬಿಟ್ಟು, இவங்க அவங்க பேச்ச கேட்டா போயிட்டு கேட்டு கெட்டு போயிட்டாங்க. ಇವ್ರು ಅವನ್ ಮಾತ್ ಕೇಳಿ ಕೆಟ್ಟೋಗ್ಬಿಟ್ರು. உங்க வீட்டு சோறு தானே தின்ற நீ, ನಿಮ್ ಮನೆ ಊಟ ತಾನೇ ನೀವು ತಿಂತೀರಾ? ஊரார் வீட்டுல இருந்து கொண்டாந்து கொடுக்கறது எதுக்கு வாங்கின? ಊರವ್ರು ತಗೊಂಡ್ ಬಂದ್ ಕೊಡೋದ್ ಯಾಕೆ ತಗೊಂಡ್ರಿ? வீட்டுல போடுற சோறை நீ சாப்பிடாதனால தான் ஊரார் சோறு எடுத்து போய் நீ சாப்பிடுற. ನಿಮ್ ಮನೇಲಿ ಹಾಕಿದ ಊಟ ತಿನ್ನೋದು ಇದೋದ್ರಿಂದ சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு. நம்ம வீட்டுல சாப்பிடுறோமா இல்லையா? ನಾವು ಮನೆಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ತೀವ சொல்லுங்க, ஆமாவா இல்லையான்னு. ಹೇಳಿ, ಹೌದಾ ಇಲ್ವಾ?
கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை நம்ம சாப்பிடணும். ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಹಾರವನ್ನು ನಾವು ತಿನ್ಬೇಕು. வீட்டுல சமையல் செய்றாங்களா இல்லையா? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರಾ ಇಲ್ವಾ? ஒரு நாள் சமையல் பண்ணல, ಒಂದಿನ ಅಡಿಗೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, தோசையோ பிரியாணி ಏನೋ நீ சாப்பிடுற ஓகே. ದೋಸೆನೋ ಬಿರಿಯಾನಿ ಏನೋ ತಿಂತೀರಾ. ஒரு மாசம் ஃபுல்லா நீ ஹோட்டல்ல புக் பண்ணி சாப்பிடுவியா? நீ ಒಂದ್ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡಿ ತಿಂತೀರಾ? சாப்பிடுவீங்களா? ತಿಂತೀರಾ? சமையல் செய்ய வரல, ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ நீ ಬರ್ಲಿಲ್ಲ, வெளியூர்ல இருக்கிற, ನೀವು தனியா இருக்கிற, அது வேற விஷயம். ಅದು ಬೇರೆ ವಿಷಯ. குடும்பமா இருக்கிற நீ ಕುಟುಂಬವಾಗಿರುವ ನೀವು எப்படி இருக்கணும்? ಹೇಗಿರ್ಬೇಕು? கவனமா இருக்கணுமா வேண்டாமா? ಗಮನವಾಗಿರ್ಬೇಕಾ ಬೇಡ್ವಾ? யார் காமெண்ட் சொல்ல வருது? ಯಾರ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அதாவது கர்த்தர் ದೇವರು அவங்களுக்கு கொடுத்த காரியத்துல அவங்களுக்கு திருப்தி இல்லாத போயிடுச்சு. ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ ಹೋಯ್ತು. பரதேசில வச்சாரு அவங்கள, பரதேசில, ಅವರನ್ನು ಪರದೇಶಿಯಲ್ಲಿ ಇಟ್ರು. பாரடைஸ், அந்த ஏதேன் தோட்டம் பரதேசி போலதான். ಆ ಏದೇನ್ ತೋಟವು ಪರದೇಶಿ ಹಾಗೆ, பாரடைஸ்னே சொல்லலாம். ಅದನ್ನ ಪರದೇಶಿ ಅಂತಾನೆ ಹೇಳ್ಬೋದು. பாருங்க, அவ்வளோ காரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಇದ್ರೂನು அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சு? ಅವ್ರಿಗೆ ಏನು ಆಸೆ ಬಂತು? இந்த சர்பம் வந்து என்ன சொல்லிருச்சு? ಈ ಸರ್ಪ ಬಂದು ಏನ್ ಹೇಳ್ತು? நீங்க இதை சாப்பிட்டுட்டா ನೀವ್ ಇದನ್ನ ತಿಂದ್ಬಿಟ್ರೆ நீங்க அவர் மாதிரி ஆயிடுவீங்க. ನೀವ್ ಅವರ ಹಾಗೆ ಆಗ್ತೀರಾ. சரி, நான் கேக்குறேன், ಈಗ ನಾನ್ ಕೇಳ್ತೀನಿ, நீ அந்த சர்பம் வந்து இவங்களுக்கு போய் சொல்லுது, ಆ ಸರ್ಪ ಬಂದು ಇವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಲ್ಲ, சர்பம் நீயே சர்பமே சாப்பிடலாம் தானே, ಸರ್ಪನೇ ತಿನ್ಬೋದಲ್ವಾ, நீயே சாப்பிட்டு நீயே கடவுள் மாதிரி ஏன் ஆகல? ನೀನೇ ತಿಂದು ನೀನೇ ದೇವ್ರ ತರ ಯಾಕೆ அப்ப ಆಗ್ಲಿಲ್ಲ? நீ ஏன் அவங்கள சாப்பிட சொன்ன? ನೀನ್ ಯಾಕೆ ಅವ್ರನ್ನ அப்ப ತಿನ್ನಕ್ಕೆ கடவுள் மேல அவருக்கு உனக்கு ஆசை இல்லையா? ದೇವ್ರ ತರ ಆಗಕ್ ನಿನಗೆ ಆಸೆ ಇಲ್ವಾ? அப்படின்னா அது சொல்றது போய் தானே. ಅದ್ ಹೇಳಿದ್ದು ಸುಳ್ಳಲ್ವಾ? விளங்குற உங்களுக்கு யாருக்கும்? ನಿಮಗೆ ಯಾರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ಲಿಲ್ಲ? விளங்கி இருந்தா எப்போ ஆமென் சொல்லிருப்பீங்க. ಅರ್ಥ ಆಗಿದ್ರೆ ಆಮೇಲೆ தலை மேல கை வச்சு சொல்லு, இயேசுவின் நாமத்துல ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சத்தியத்தை கேட்காதபடி, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳದಂತೆ, சத்திய வார்த்தை உள்ள போகாதபடி, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಒಳಗೋಗದಂತೆ கட்டி போட்டிருக்கிற ಕಟ್ಟಿ ಹಾಕಿರುವಂತ அந்த கட்டை இப்ப நான் அவுக்குறேன். ಆ ಕಟ್ಟನ್ನು ಈಗ ನಾನು ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ. கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகாதபடி போட்ட கட்டு, ದೇವರ ವಾಕ್ಯ ಒಳಗೋಗದಂತೆ ಹಾಕಿದಂತ ಕಟ್ಟನ್ನು, கவனமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை ದೇವರ ವಾಕ್ಯವು என் இருதயத்துக்குள்ள போகாதபடி ನನ್ನ ಹೃದಯದೊಳಗೆ ಹೋಗದಂತೆ போட்டு இருக்கிற எந்த கட்டா இருந்தாலும் ಹಾಕಿರುವಂತ ಯಾವ ಕಟ್ಟಾಗಿದ್ರು இயேசுவின் நாமத்துல ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இப்போ உடைக்கப்படுவதாக. ಈಗ ಒಡೆದು ಹೋಗಲಿ. கட்டை உடைக்கிறேன், ಕಟ್ಟನ್ನು ಒಡೆದು ಹಾಕ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಒಡೆದು ಹಾಕ್ತೇನೆ. ஆவியானவரே உதவி பண்ணுங்க, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ಸಹಾಯ ಮಾಡಿ, வார்த்தையை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க, ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಿರಿ. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சத்தமா சொல்றதா? இதுதான் அல்லேலூயா சத்தமா சொல்றது? ಇದೇ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳುದಾ? இதுதான் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்கன்னு இப்படிதான் சொல்லுவாங்களா? ಶಬ್ದವಾಗಿ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಈ ರೀತಿನೇ ಹೇಳುದಾ? எப்படி வேணா போங்க, சொல்ல வேண்டியது என் வேலை, சொல்லாது உங்க வேலை. பாம்பு பேச்சு கேட்கறேன்றீங்க, என் பேச்சு கேட்க மாட்டேன்றீங்க, என்ன பண்றது? விளங்குதா? சர்பத்தை பேச்சு தானே கேட்ட ஆதாமே வேலை. ಆದಮ ಅವಳನ್ನು ಸರ್ಪದ ಮಾತು ಕೇಳಿದ್ರ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ನೀವೇ ಹೇಗಿದ್ದೀರಾ? டிவில பேசுறான், ಈಗ ಟಿವಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, போன்ல யூடியூப்ல பாக்குறீங்க, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ, உச்சி டான்ஸ் பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் பண்ற இடத்துல தான் போறான்றீங்க. ಇದೆಲ್ಲ ಮಾಡೋ ಜಾಗದಲ್ಲೇ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತೀರಾ. ஹலோ, அது கேரண்டி இல்ல, ಅದು ಗ್ಯಾರಂಟಿ ಇಲ್ಲ. சத்தியம் வந்து கஷ்டமா இருக்குது, ಸತ್ಯ ಬಂದು ಕಷ್ಟವಾಗಿದೆ, பேசுறது கஷ்டமா இருக்குது, ಮಾತಾಡೋದು ಕಷ್ಟವಾಗಿದೆ. தேவனுடைய ஜனமே கவனிங்க. ದೇವರ ಜನರೇ ಗಮನಿಸಿ. நான் ஏன் அதுக்காக வெளியே போனேன்? நான் என் சத்தியத்தை சொல்லி 4 பேர் கேட்டாலும் கர்த்தருக்கு சோத்திரம். 4 பேர் சத்தியத்தை கேட்டு ஆமென் சொன்ன சோத்திரம் எனக்கு. 4 ಜನ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಆಮೆನ್ ಹೇಳಿದ್ರು எல்லாரும் சொல்லணும்ன்றது எனக்கு அவசியம் இல்ல. ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ಬೇಕನ್ನ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. சத்தியம் யாருக்குள்ள போதோ அவங்க ஆமென் சொல்லட்டும். ಸತ್ಯ ಯಾರೊಳಗೆ ಹೋದಿ ಅವರು ಆಮೆನ್ ಹೇಳಿ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? வேலை விட்டு வரல, ನಾನು ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ. கர்த்தருக்காக வைராகியமா ஊழியம் செய்யணும்னு நான் வந்திருக்கிறேன். ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯ ಬಗ್ಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ಬಂದಿದ್ದೀನಿ. ரைட், கவனிக்கலாம். ಗಮನಿಸೋಣ. அவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னா, ಅವರಿಗೆ ಏನು ಆಸೆ ಬಂತಂದ್ರೆ கடவுள் போல ஆயிரணும். ದೇವರ ಹಾಗೆ ಆಗ್ಬೇಕು. நான் கேக்குறேன், ஏ சர்பமே, ಏ ಸರ್ಪವೇ, ஏ வலு சர்பமே, துஷ்ட சர்ப்பவே, ಏ ದುಷ್ಟ ಸರ್ಪವೇ, நீ அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கனியை சாப்பிடு 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 ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள தள்ளுறியே, ಆ ಹಣ್ಣನ್ನು ತಿನ್ನಂತ ಅಷ್ಟು ರೆಕಮೆಂಡ್ ಮಾಡಿ ಒಳಗ್ ತಳ್ತಿಯಲ್ಲ, நீயே சாப்பிட்டு நீ கடவுள் மாதிரியே ஆக கூடாது. ನೀನೇ ತಿಂದು ನೀನೇ ಯಾಕೆ ದೇವ್ರ ತರ ಆಗ್ಬಾರ್ದು? நீ சொல்லணுமா தானே? ನೀನ್ ಹೇಳ್ಬೇಕಾಗಿತ್ತಲ್ವಾ? சரி, நீ சாப்பிடு பாதி, ನೀನ್ ಅರ್ಧ ತಿನ್ನು, எனக்கு பாதி கொடு, ನನಗ್ ಅರ್ಧ ಕೊಡು. என்னால சாப்பிட முடியாது, ನನ್ನಿಂದ ತಿನ್ನಕ್ಕಾಗಲ್ಲ, அது சொல்லிருக்கலாம் தானே? ಅದು இது ಹೇಳ್ಬೋದಾಗಿತ್ತಲ್ವಾ? எப்படி தெரியுமா இருக்கு? ಇದು ಹೇಗಿದೆ ಗೊತ್ತಾ? நான் சொல்ற இடத்துக்கு போ, ನಾನು ಹೇಳೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು,
1 kg தங்கம் அங்க கவர்ல கட்டி வச்சிருப்பாங்க. 1 kg ಚಿನ್ನ ಕವರಲ್ಲಿ ಕಟ್ಟಿಟ್ಟಿರ್ತಾರೆ. யாருக்கும் சொல்லாத, ಯಾರಿಗೆ ಹೇಳ್ಬೇಡ. சொல்லிட்டு அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ದೊಡ್ಡವರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. எனக்கு கூட ஒரு துளி கூட வேணாப்பா, எனக்கு ஆசையே இல்ல. ನನಗೆ ಒಂದು ಚೂರುನು ಬೇಡ, ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ. தங்க எடுத்துக்கோ, நீ பெரிய ஆள் ஆயிடு. ನೀನೇ ಆ ಚಿನ್ನ ತಗೊಂಡು ನೀನೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ಬಿಡು. உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது எவனா சொல்லிருப்பானா? ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿರ್ತಾರಾ? ಹೇಳಿರ್ತಾರಾ? ಹೇಳಿದಾರಾ? சொல்லிக்கிறாங்களா? அப்படி ಆ ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿತಾರಾ? சொல்லிருக்காங்களா? ಹೇಳಿದಾರಾ? சரி, நீ ஒரு வேலை செஞ்சுங்கற, ನೀವು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ, ஒரு 20,000 ரூபாய் சம்பளம், ಒಂದು 20,000 ಸಂಬಳ. ஆபீஸ்ல 30,000 35,000க்கு ஒரு வேலை இருக்கு. ಆಫೀಸಲ್ಲಿ 35,000ಕ್ಕೆ ಒಂದು ಕೆಲಸ ಇದೆ. அந்த இடத்துக்கு நீயே போலாம். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವೇ ಹೋಗ್ಬೋದು. நீ இன்னொரு ஆளை பார்த்து சொல்ற, ನೀವು ಇನ್ನೊಬ್ರನ್ನ ನೋಡಿ இவ்வளோ ಹೇಳ್ತೀರಾ, கஷ்டப்படுற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற, 1000 ರೂಪಾಯಿಗೆ ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ಯಾ, 35,000 சம்பளம், நீ அங்க போ, நான் ரெக்கமெண்ட் பண்ற, போ. நீ 35,000 ಸಂಬಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗು, ನಾನು ರೆಕಮೆಂಡ್ நீ ಮಾಡ್ತೀನಿ. சொல்லுவியா? ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? சொல்லுவியா? ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? நீ என்ன பேக்கா? விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? அங்க 35,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, அங்க போய் நீ நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன், நான் உன்னை கூட்டின்னு போறேன், வா 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 அப்படின்னு இவங்க கூட்டின்னு போய் ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வேலைக்கு வாங்கி விட்டு வேலையில் விடுறாங்களா, இவங்க 20,000 ரூபாயில உட்காந்துருப்பாங்களாம். நம்புற மாதிரி இருக்குதா? ಇದು ನಂಬೋ ತರ ಇದೆಯಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. இப்போ சர்வம் பண்ண நாடகம் எவ்வளோ பொல்லாத நாடகம் பாத்தீங்களா? ಆ ಸರ್ಪ ಮಾಡಿದಂತ ನಾಟಕ ಎಷ್ಟು ದುಷ್ಟವಾಗಿದೆ ನೋಡಿ. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ಇವತ್ತು ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, டாக்டರ್ அப்படி ஏமாந்து போறாங்க. ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಆ ರೀತಿ ಏಮಾರು ಹೋಗ್ತಾರೆ. நல்ல டாக்டரை பார்த்து போங்க. ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್ ನೋಡಿ ಹೋಗಿ. அந்த மாதிரி சபைக்கு போறேன் அப்படின்னு சபைக்கு கூட்டு போறாங்க. ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இந்த மீட்டிங் வா, அந்த மீட்டிங் வான்னு கூட்டு ಈ போறாங்க. ಮೀಟಿಂಗ್ ಬಾ, ಆ ಮೀಟಿಂಗ್ ಬಾ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. இந்த மந்திரகாரன்ட்ட வா, அந்த மந்திரகாரன்ட்ட வான்றாங்க. ಈ ಮಂತ್ರಗಾರರ ಹತ್ರ ಬಾ, ಅಲ್ಲಿ ಬಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவங்க சொல்ற, அவங்க குடுக்குற மாத்திரை சாப்பிட்டா போதும், ಅವ್ರು ಕೊಡೋ ಮಾತ್ರೆ ತಿಂದ್ರೆ ಸಾಕು. இந்த டாக்டர்ட்ட ஒரே ஊசியில ஃபுல் கிளியர் ஆயிடும். ಈ ಡಾಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಇಂಜೆಕ್ಷನ್ಗೆ ಫುಲ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. சொல்லாமவே இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? நிறைய பேர் நானும் சொல்லி இருக்கிறேன், ಅನೇಕರಿಗೆ ஒரே ஊசியில கிளியர் ஆயிடும். ಒಂದೇ ಇಂಜೆಕ್ಷನ್ ಕ್ಲಿಯರ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. சொல்லுங்க, ஆமாவே இல்லையான்னு ಹೇಳಿ, ಹೌದಾ ಇಲ್ವಾ? இப்போ டாக்டர்ட்ட போறோம், ஓகே. ಈಗ ಡಾಕ್ಟರ್ ಹತ್ರ ಹೋಗ್ತೀರಾ, ಸರಿ. அதே மாதிரி வேற இடத்துல போலாமா? ಅದೇ ರೀತಿ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಬೋದಾ? தலை ஆட்ட மாட்டீங்களா? போக மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, போக கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? ಹೋಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಲ್ವಾ? போலாமா? ಹೋಗ್ಬೋದಾ? ரமேஷ் போலாமா? அப்போ ஏன் சொல்ல மாட்டேன்றா? தேவனுடைய ஜனமே கவனிங்க, ஒருத்தர் கீழே விழுறாங்க அப்படின்னா ಒಬ್ರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತಾರಂದ್ರೆ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசை வரும். ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಆಸೆ ಬರುತ್ತೆ, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல ನಾನು ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲಿ நான் என்ன ஆகிறேன் தெரியுமா ನಾನು ಏನಾಗ್ತೀನಿ ಗೊತ್ತಾ? அப்படின்னு ஒரு ஆசை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா ಆ ರೀತಿ ಒಂದು ಆಸೆ ಒಬ್ರಿಗೆ ಬರುತ್ತೆ அவங்க ಅಂದ್ರೆ ரொம்ப சீக்கிரம் கீழே விழுறாங்கன்னு அர்த்தம். ಅವ್ರು ತುಂಬಾ ಬೇಗ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, அவங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, ಅವ್ರನ್ನ ಯಾರು ಕಾಪಾಡಕ್ ಆಗಲ್ಲ, யாராலையும் காப்பாற்ற முடியாது. ಯಾರಿಂದನೂ ಕಾಪಾಡಕ್ ಆಗಲ್ಲ. ஒருவேளை அவங்க மனம் திரும்பி ಒಂದು ವೇಳೆ ಅವ್ರ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ, நான் ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், ನಾನು ಗೊತ್ತಿಲ್ದಲ್ಲಿ என்ன ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, விட்டுரு, ನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು, காப்பாத்து, ಕಾಪಾಡು, இனிமே நான் செய்ய மாட்டேன், ಇನ್ಮೇಲೆ ನಾನು ಮಾಡಲ್ಲ, புலம்பி அழுது ஜெபம் பண்ணா ಅವ್ರು 10 ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ அவங்களுக்கு பதில் கிடைக்கும். ಅವ್ರಿಗೆ ಉತ್ತರ ಸಿಗುತ್ತೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆதாம் ஏவாள் அழுது இருந்தா, ஆதாம் ஹவ்வளர் ஐயோ ಅತ್ತಿದ್ರೆ, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தா, ನಾನು ತಪ್ಪು ಮಾಡ್ಬೇಡ ಅಂತ அவங்க ಹೇಳಿದ್ರೆ வெளியே வந்திருக்கலாம். ಅವ್ರು ಆಚೆ ಬಂದಿರಬಹುದು. அவங்க அழல, ಅವ್ರು ಅಳಲಿಲ್ಲ. ஏன்னா அந்த சர்பம் அவங்களுக்கு போட்ட இன்ஜெக்ஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ಯಾಕಂದ್ರೆ ಸರ್ಪ ಅವ್ರಿಗೆ ಹಾಕಿದ ಇಂಜೆಕ್ಷನ್ ಅಷ್ಟು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿದೆ. நிறைய பேர் இந்த பாவத்தை விழுந்து வாபஸ் வரல எனக்கு தெரிஞ்சு. ಅನೇಕರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ದ ಆಚೆ ಬಂದಿಲ್ಲ. அவங்க எப்படி போவாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ಅವ್ರು சொல்ல ಹೇಗೆ மாட்டேன். ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்கள கர்த்தர் சந்திக்கிட்டோம், அவங்கள ஆசீர்வதிக்கிட்டோம். ದೇವರು ಅವರನ್ನ ಸಂಧಿಸಿ ಅವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. சொல்லுங்க, ஆமென் சொல்லலாமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ரைட், கவனிங்க, தேவனுடைய ஜனமே கவனிங்க. ದೇವರ ಜನರೇ ಗಮನಿಸಿ. நம்ம வார்த்தையை நம்ம கவனமா இருந்து கேட்டு அதன்படி நம்ம நடக்கலாம். ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನದಿಂದ ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋಣ. முழு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்ன்றதான் என் ஆசை. ನೀವು ಇಷ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದ್ಕೊಳ್ಬೇಕಂತ ನನ್ನ ಆಸೆ. பாருங்க, ஒருவேளை நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நான் சொன்ன தேவ தூதர்கள் கூட கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. ನಾನು ಹೇಳ್ದೆ ದೇವದೂತರ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋದ್ರು ಅಂತ. இந்த பாவம் செஞ்சத கீழே வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ಈ ಪಾಪ ಮಾಡಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋದ್ರು ಅಂತ ಹೇಳ್ದೆ. அந்த தேவதூதர்கள் மனம் திரும்பினாங்களா? ಆ ದೇವದೂತರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರ? மனம் திரும்பல, ಅವ್ರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿಲ್ಲ. அவங்க பேய்களா மாறிட்டாங்க. ಅವರು ದೆವ್ವಗಳಾಗ್ಬಿಟ್ರು. அந்த தேவதூதர் பேய் கூட்டமா இருக்குது இன்னைக்கு. ಆ ದೇವದೂತರು ಈಗ ದೆವ್ವ ಕೂಟವಾಗಿದೆ. அந்த பேய் கூட்டம் தான் ஜனங்களை ஆட்டி படைக்குது. ಆ ದೆವ್ವ ಕೂಟನೇ ಜನರನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. உங்களை காப்பாத்துறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನ நான் ಕಾಪಾಡ್ತೀನಿ, இதை செய்யறேன், ನಾನು ಇದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ, நான் அதை செய்யறேன், ಅದನ್ನ ಮಾಡ್ತೀನಿ, என்னால இது பண்ண முடியும், ನನ್ನಿಂದ ಇದು என்னால அது பண்ண முடியும், ಅದು ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ அப்படின்னு மேல இருந்து கீழே விழுந்த தேவதூதர்கள் இருக்குதே, பிசாசுங்க தான் இன்னைக்கு ஜனங்களை இந்த உலகத்தின் அதிபதி ಕಂಟ್ರೋಲ್ வச்சு ಆಳ್ಗೆ செய்து கொண்டு இருக்கிறோம். ಆ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ಅಂತ ದೇವದೂತರ ಅಧಿಪತಿನೇ ಇವಾಗ ಜನರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಆಮೆನ್ சொல்றீங்களா? ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ?
ஆதாம் ஏவாள் மனம் திரும்பல. ಆದಾಮ್ ಹವ್ವಳದು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿಲ್ಲ. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ಅವ್ರು ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋದ್ರು. அவங்க பண்ண பாவம் தான் நம்மெல்லாம் அனுபவிச்சுக்கிறோம். ಅವರು ಮಾಡಿದ ಪಾಪವೇ ನಾವೆಲ್ಲ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದೀವಿ. ಯಾರು ಕಾಮೆಂಟ್ சொல்ல வருது? ಯಾರು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அதுவராக இயேசு கிறிஸ்து வந்து ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು நமக்கு அருமையான ஒரு வழியை அருமையான ஒரு வழியை காமிச்சு கொடுத்துட்டார். ನಮಗೆ ಅದ್ಭುತವಾದ ದಾರಿಯನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ರು. அந்த பிசாசு ಆ ಸೈತಾನನು பெருமை கொள்ள வச்சு ಹೆಮ್ಮೆಗೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡಿ கீழே தள்ளிட்டான், ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು நமக்கு ஒரு ಕ್ರಿಸ್ತನು நல்ல வழி சொல்லி கொடுத்து ಒಂದು ಒಳ್ಳೆ ದಾರಿಯನ್ನು மேலே எழுப்பி நிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யறாரு. ಮೇಲೆ ಎದ್ದು ನಿಲ್ಲೋದಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. யார் காமெண்ட் சொல்லுவாரு? ಯಾರ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? உள்ள போதா இப்போ ಇವಾಗ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತಾ? இயேசு என்ன பண்ணிட்டாரு? ಯೇಸು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? மனம் திரும்புகிறதற்கு ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ಒಂದು ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். ಒಂದು ಚಾನ್ಸ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. அதுக்கு தான் போன வாரம் முந்தின வாரம்லாம் அதையே நான் சொல்லிட்டு வரேன். ಅದಕ್ಕೆ ಕಳೆದ ವಾರ ಅದು ಕಾಚಿವರೆಲ್ಲ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. கெட்ட குமாரன் ಕೆಟ್ಟ ಕುಮಾರನು அப்பாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். ಅಪ್ಪ ಹತ್ರ ಬಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳ್ದ. தேவனுக்கு விரோதமா தப்பு பண்ண, ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, அப்பாக்கு விரோதமா டாடி உங்களுக்கு விரோதமா தப்பு பண்ண, ತಂದೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ அப்படின்னு சொன்னோன்னே ಆ ರೀತಿ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அப்பா ஒண்ணுமே சொல்ல, வாடாடே என் புள்ளடா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டாரு. ಅಪ್ಪ ಏನ್ ಹೇಳಿ ನನ್ ಮಗ ಅಂತ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. வேலைக்கு நான் சொல்றது ಹೇಳದ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ஆனா ஆதாம் ஏவாள் மனம் திரும்பினாங்களா? ಆದ್ರೆ ಆದಮ್ ಅವಳರ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರ? தேவதூதர் கீழே விழுந்த தேவதூதர் மனம் திரும்பினாங்களா? ಕೆಳಗೆ ಬಿದ್ದ ದೇವದೂತರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರ? பேதுரு ಪೇತ್ರನು மறுதலிச்ச பேதுரு ತಿರಸ್ಕರಿಸಿದ ಪೇತ್ರನು மனம் திரும்பினானா? ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ನ? அவனை மன்னிச்சாரா? ಅವನು ಕ್ಷಮಿಸಿದ್ರ? ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? யூதாஸ் இஸ்காரியோத் ಯೂದಾಸ್ ಇಸ್ಕರಿಯೋತ್ காட்டி கொடுத்துட்டான், ಅವನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟ, கூட இருந்து சாப்பிட்டான், ಜೊತೆಲಿದ್ದ ತಿಂದ, கூட இருக்கிற பிளேட்ல சாப்பிட்டான், ಜೊತೆಲಿದ್ದ ಪ್ಲೇಟ್ ಅಲ್ಲಿ ತಿಂದ, ரொட்டி சாப்பிட்டான், ರೊಟ್ಟಿ ತಿಂದ, கொடுத்த ரொட்டி எல்லாருக்கும் போய் சீசர்கள் ஜனங்களுக்கெல்லாம் பரிமாறினான், ಕೊಟ್ಟ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಜನರಿಗೆಲ್ಲ ಹಂಚಿದ, ஜனங்களை உட்கார வச்சான், ஜனங்களை உட்கார வச்சான், ಜನರನ್ನು ಕೂರಿಸಿದ, எல்லா அற்புதங்களை பார்த்தான், ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡ್ದ. ஆனா அவன் என்ன பண்ணான்? ಆದ್ರೆ ಅವನೇನ್ ಮಾಡ್ದ? கூட இருந்தே குழி பறிச்சிட்டான். ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದೆ ಅವನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? அவன் பொழைச்சானா? ಅವನು ಉಳ್ಕೊಂಡ. அவன் மனம் திரும்பல. ಅವನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಲಿಲ್ಲ. மனம் திரும்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್. மனம் திரும்புறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್. இது 7 பயங்கரமான பொல்லாத பாவம் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன், கவனிங்க. 7 ಭಯಂಕರವಾದ ದುಷ್ಟ ಪಾಪಗಳಿದೆ. ಏನಂತ ಹೇಳ್ತೀನಿ ಕೇಳಿ. நம்ம எல்லாருக்கும் பெருமை இருக்கு, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೆಮ್ಮೆ ಇದೆ, எனக்கு கூட இருக்கு, ನನಗೆ ಕೂಡ ಇದೆ, நம்ம எல்லாருக்கும் பெருமை இருக்கு. ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಹೆಮ್ಮೆ ಇದೆ. பெருமை இல்லாதவங்க யாருமே இல்ல. ಹೆಮ್ಮೆ ಇಲ್ಲದವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. நீங்க தப்பு பண்றீங்க, பாவம் பண்றீங்க அப்படின்னா ನೀವು ತಪ್ಪು ಮಾಡ್ತೀರಾ, ಪಾಪ ಮಾಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ உள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். ಒಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. ஒருவேளை உங்களுக்கு பெருமை இல்லாத இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனா அந்த பெருமைன்ற அந்த சூழ்நிலை வந்த உடனே நீங்க அங்க மாட்டிக்கிறீங்க. ಆದ್ರೆ ಹೆಮ್ಮೆ ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಾಗ ನೀವು ಅಲ್ಲಿ ಸಿಗಾಕೊಂಡ್ತೀರಾ. ரைட். இந்த 7 பாவத்தை ஒண்ணா நான் சொல்றேன், கவனிங்க. ಈ 7 ಪಾಪಗಳನ್ನು ಒಂದೊಂದಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ, ಗಮನಿಸಿ. முதலாவது பேராசை. ಮೊದಲನೇದಾಗಿ ಅತ್ಯಾಸೆ. என்னது? பேராசை. ಅತ್ಯಾಸೆ. ஏன் பேராசை? ಯಾಕೆ ಅತ್ಯಾಸೆ? ஏன் பேராசை? ಯಾಕೆ ಅತ್ಯಾಸೆ? அப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் எனக்கு அதிகமா வேணும், ಬೇರೊಬ್ಬರಿಗಿಂತ ನನಗೆ ಅಧಿಕವಾಗಿ ಬೇಕು. இது எப்படி வந்துச்சு? ಇದು ಹೇಗ್ ಬಂತು? எப்படி வந்துச்சு? ಹೇಗ್ ಬಂತು? அவங்கள காட்டிலும் ಅವರಿಗಿಂತ என்கிட்ட ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கணும். ನನಗೊಂದು ಸ್ಟೆಪ್ ಅಧಿಕವಾಗಿರ್ಬೇಕು. அப்படின்னா ಹಾಗಂದ್ರೆ அது பேராசை. ಅದು ಅತ್ಯಾಸೆ. ஆசை இருக்கலாம், ಆಸೆ ಇರ್ಬೋದು, பேராசை இருக்கக்கூடாது. ಅತ್ಯಾಸೆ ಇರ್ಬೋದು. எனக்கு ஒரு வண்டி வேணும், ನನಗೆ ಗಾಡಿ ಬೇಕು, ஒரு வீடு வேணும், ಮನೆ ಬೇಕು, 35,000 சம்பளம் வேணும், 35,000 ಸಂಬಳ ಬೇಕು, 3 லட்சம் சம்பளம் வேணும், 3 ಲಕ್ಷ ಸಂಬಳ ಬೇಕು. அதெல்லாம் ஓகே. ಅದೆಲ್ಲ ಓಕೆ. ஆனா என்ன இருக்கக்கூடாது? ಅದು ಏನಿರಬಾರ್ದು? பேராசை இருக்கக்கூடாது. ಅತ್ಯಾಸೆ ಇರಬಾರ್ದು. பேராசை ಅತ್ಯಾಸೆ அது எங்க இருந்து வருது? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ? அது பெருமையில இருந்து வெளியே வருகிறதா இருக்கிறது. ಅದು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಆಚೆ ಬರುವಂತದಾಗಿದೆ. யாருக்கு சொல்றது வழங்குது? ಯಾರಿಗೆ ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? எங்க இருந்து வெளியே வருது? ಎಲ್ಲಿಂದ ಆಚೆ ಬರುತ್ತೆ? பெருமையின் கனியா, பெருமையின் விளைவா இந்த பேராசைன்றது வெளியே வருது. ಆ ಹೆಮ್ಮೆಯ ಪರಿಣಾಮವಾಗಿ ಈ ಅತಿ ಆಸೆ ಆದದ್ದು ಆಚೆ ಬರುತ್ತೆ. யார் ஆமென் சொல்றீங்க? ಯಾರ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? இரண்டாவதாக ಎರಡನೆಯದಾಗಿ இச்சை. ಇಚ್ಛೆ. வேற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம், ಬೇರೆ ತರ ನೀವು ತಗೊಳ್ಬಹುದು. அதுக்கு அடுத்தது ಅದ ನಂತರ பொறாமை என்று சொல்லலாம். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. என்னதுங்க? பொறாமை. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. பொறாமை அடுத்தது. ನಂತರ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. முதல்ல என்ன சொன்ன? ಮೊದಲೇನು ಹೇಳ್ದೆ?
பேராசை, ಅತಿ ಆಸೆ. ரெண்டாவது ಎರಡನೇದಾಗಿ என்னதுங்க? ಎರಡನೇದೇನು? இச்சை. ಇಚ್ಛೆ. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதை நான் என்னத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? ಇದೆಲ್ಲ ನಿಮಗೆ ಗೊತ್ತು. அதுக்கு அடுத்தது என்ன சொன்ன? ಅದ ನಂತರ ಏನು ಹೇಳಿದೆ? போராமை. ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. எழுதுறீங்களா? போராமை, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು. அதுக்கு அடுத்தது கோபம். ಅದ ನಂತರದ್ದು ಕೋಪ. அதுக்கு அடுத்தது கோபம். ನಂತರದ್ದು ಕೋಪ. கோபம்க்கு அடுத்து சோம்பேறித்தனம். ಕೋಪದ ನಂತರ ಸೋಂಬೇರಿತನ. ಸೋಂಬೇರಿತನ. எல்லாம் கவனிங்க. சோம்பேறியா இருக்கிறது கூட பாவமா? ಸೋಂಬೇರಿಯಾಗಿ ಇರುವುದು ಕೂಡ ಪಾಪ. கர்த்தர் என்ன சொன்னாரு? ದೇವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು? என்ன சொன்னார் கர்த்தர்? ದೇವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು? ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? ಆದಮ್ ಹವಳರಿಗೆ நீ உழைச்சி சாப்பிடுன்னாரு. ನೀವು ಶ್ರಮಿಸಿ ಊಟ ಮಾಡಿ. நீ போய் வேலை செய்யி. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿ. ஏரோட்டு விவசாய மாடு. ವ್ಯವಸಾಯ ಮಾಡು. விளைச்சல சாப்பிடு. ಬೆಳೆದದನ್ನು ತಿನ್ನು. வேலை செய்யணும். ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. வேலை செய்யாதது ஒரு பாவம். ಕೆಲಸ ಮಾಡದೇ ಇರುವುದು ಒಂದು ಪಾಪ. சாதாரணமான பாவம், பொல்லாத பாவம். ಅದು ದುಷ್ಟ ಪಾಪ. சொல்லிக்கிறதெல்லாம் பொல்லாத பாவம். ಇವಾಗ ಹೇಳ್ತಾ ಇರೋದೆಲ್ಲ ದುಷ್ಟ ಪಾಪ. அதுக்கு அடுத்தது ಅದರ ನಂತರದು எப்படி சொல்றதுன்னு தெரியல, அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுற பழக்கம். ಮಿತಿ ಮೀರಿ ತಿನ್ನುವಂತ ಅಭ್ಯಾಸ. அளவுக்கு மீறி சாப்பிடுற பழக்கம். ಮಿತಿ ಮೀರಿ ತಿನ್ನುವಂತ ಅಭ್ಯಾಸ. ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இது எல்லாமே எப்படி வருது? ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? இது எல்லாமே எப்படி வருது? ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಬರುತ್ತೆ? கவனிங்க, இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಬರುತ್ತೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, பெருமை உள்ள வந்துருச்சுன்னா, ಹೆಮ್ಮೆ ಒಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அதன் விளைவா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்படியே ಅದರ ಪರಿಣಾಮವಾಗಿ ಇದೆಲ್ಲ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬರುತ್ತೆ. பேராசை வருது, ಅತ್ಯಾಸೆ ಬರುತ್ತೆ, இச்சை வருது, ಇಚ್ಛೆ ಬರುತ್ತೆ, போராமை வருது, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಬರುತ್ತೆ, கோபம் வருது, ಕೋಪ ಬರುತ್ತೆ, சோம்பேறித்தனம் வருது, ಸೋಂಬೇರಿತನ ಬರುತ್ತೆ. அதுக்கப்புறம் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுற பழக்கம். ಅಳತೆಗೆ ಮೀರಿ ಊಟ ಮಾಡುವಂತ ಅಭ್ಯಾಸ. நல்லா கவனிக்கிறீங்களாங்க? ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்போ நீங்க கோபத்தோட நீங்க போராடுறீங்க அப்படின்னா, ನೀವು ಕೋಪದೊಂದಿಗೆ ಹೋರಾಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ, நீங்க உங்களையே மிகுதியா நீங்க நினைச்சுக்கிறீங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಅಧಿಕವಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀರಾ. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀರಾ? சொல்லுங்க, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀರಾ? உங்களை பத்தியே நீங்க அதிகமா நீங்க மேன்மையா நீங்க நினைச்சுக்கிறதுனால உங்களுக்கு கோபம் வருது. ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳೋದ್ರಿಂದ ಕೋಪ ಬರುತ್ತೆ. இந்த பெருமையானது நம்ம கோபத்துக்குள்ளாக்கி பிரச்சனைக்குள்ளாக்கி விடுகிறது. ಈ ಹೆಮ್ಮೆ ಆದದ್ದು ನಮ್ಮನ್ನು ಕೋಪಗೊಳಿಸಿ ತೊಂದರೆ ಒಳಗೆ ಸಿಗಾಕುವಂತೆ ಮಾಡುತ್ತೆ. இந்த பெருமையானது நம்மளை பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் கோபத்தை வர வச்சு அங்கிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துது. ಕೋಪವಾದದ್ದು ಸಮಸ್ಯೆ ಒಳಗೆ ಸಿಗಾಕಿ ಕೋಪಗೊಳಿಸಿ ಅಲ್ಲಿಂದ ಬರಬೇಕಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಿತ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. என்ன பார்த்து அவங்க அப்படி சொன்னாங்க தெரியுமா உனக்கு? ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಗೊತ್ತಾ? ஹலோ, விளங்குதாங்க? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? சொல்லுங்க, விளங்குதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? யார் என்னன்னு சொல்லிட்டு போடுங்க. ಯಾರೇನಾದ್ರೂ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲಿ. தேவனுடைய ஜனமே, நம்ம இப்படியெல்லாம் நாம சண்டை போட்டு இருக்கக்கூடாது. ನಾವು ಈ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ಜಗಳ ಮಾಡ್ತಿರ್ಬಾರ್ದು. இந்த விதமான கோபத்துல நம்ம போராடி கொண்டு இருக்க கூடாது. ಈ ವಿಧವಾದ ಕೋಪದಲ್ಲಿ ನಾವು ಹೋರಾಡ್ತಿರ್ಬಾರ್ದು. அது நம்மளை எங்க என்ன பண்ணுது? நம்ம அப்படியே நம்மளை உருக்கி போட்டுருது. நம்மன்னா உருக்கி போட்டுருது. நம்மன்னா கருகிஸ்பிடுத்த ಅದು ನಮ್ಮನ್ನ ಕರಗಿಸ್ಬಿಡುತ್ತೆ. விளங்குதா என்ன சொல்றது? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, என்ன பண்ணணும்னு எனக்கு எல்லாமே தெரியும், ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, நீ சொல்லி நான் செய்யணும்ன்றது அவசியம் இல்ல. ನೀನ್ ಮಾಡಿ ನೀನ್ ಹೇಳಿ ಮಾಡುವ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. அவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்? பெருமை இருக்கும். ಅವರಿಗೆ ಹೆಮ್ಮೆ ಇರುತ್ತೆ. ஹலோ, ಅಲ್ಲಲ್ಲಿ வாலிப பிள்ளைங்க இருக்காங்களே, ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳಿದ್ದಾರಲ್ಲ, அவங்க 13 இருந்து 19 வர வரைக்கும் 13ರಿಂದ 19 ಬರೋ ತನಕ அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ಅವ್ರು ಹೇಗಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, எல்லாமே தெரியும், உலகமே எனக்கு என் தலை மேல தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ಈ ಲೋಕವೇ ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇದೆ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற மாதிரி இல்ல. ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಅವ್ರು ಕೇಳೋ ತರ ಇಲ್ಲ. ஒரு சில நல்ல பிள்ளைங்க கேட்பாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳು ಕೇಳ್ತಾರೆ, ஒரு சிலர் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ಕೆಲವೊಬ್ರು ಅದರಿಂದ ಆಚೆ ಬರೋದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. எல்லா வாலிப பிள்ளைகளும் இந்த ஒரு ஸ்டேஜ்ல கடந்து வராங்க. ಎಲ್ಲಾ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಈ ಹಂತವನ್ನ ಹಾದು ಬರ್ತಾರೆ. யார் காமெண்ட் சொல்ல வருது?
எவ்வளவு பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಾ? எவ்வளவு பேர் நான் சொல்லு வழங்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ? இந்த காரியத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது. ಈ ಕಾರ್ಯವನ್ನಿಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவரே இந்த காரியத்துல இருந்து நான் வெளியே வரணும். ದೇವರೇ ಕಾರ್ಯದಿಂದ ನಾನು ಆಚೆ ಬರಬೇಕು. எனக்கு உதவி செய்வீராக. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. எனக்கு நீர் ஹெல்ப் பண்ணுங்க. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. ஆண்டவரே நான் இதுல சிக்கி நான் தவிக்க கூடாது. ದೇವರೇ ಇದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿ ನಾನು ತವಕಿಸಬಾರದು. உங்க தயவு என்னோட இருக்கட்டும். ನಿಮ್ಮ ದಯೆ ನನ್ನೊಂದಿಗಿರಲಿ. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಏಸಪ್ಪ. அப்படி நம்ம ஜெபம் பண்றோம் அப்படினா ಆ ರೀತಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಂದ್ರೆ கர்த்தர் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வார். ದೇವರು ನಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. அநேக நேரத்துல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ பெருமை நமக்குள்ள இருக்குதுன்றது நமக்கு அநேகருக்கு தெரியறதே இல்ல. ಈ ಹೆಮ್ಮೆ ನಮ್ಮೊಳಗಿದೆ ಅಂತ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள டெம்ப்ட் பண்ணுது, அதாவது நம்மள சோதிக்குது. அது ಇದು ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುತ್ತೆ. அது சோதிச்சு அந்த பாவத்துக்குள்ள தள்ளுகிறத ஒரு காரியமா காணப்படுகிறது. ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸಿ ಪಾಪದೊಳಗೆ ತಳ್ಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವಾಗಿದೆ. அதாவது நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுக்கிறோம், ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, நம்ம அங்கிருந்து பேராசை கொண்டு நம்ம வெளியே போறதுக்கு நம்ம இஷ்டப்படல, ನಾವು பேராசை வரல, ಅಲ್ಲಿಂದ ಅತ್ಯಾಸೆ ಬರಲಿಲ್ಲ, நம்ம சாதாரணமா இருக்கிறோம், கூலா இருக்கிறோம், ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿದ್ದೀವಿ, நம்ம ரிலாக்ஸா இருக்கிறோம், ನಾವು ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿದ್ದೀವಿ, அவங்கள மாதிரி நமக்கு ஆசை இல்ல, ಅವರ ಹಾಗೆ ನಮಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ அப்படின்னா ஓகே. ಹಾಗಂದ್ರೆ ಓಕೆ. ஆனா அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா, பெருமை உள்ள வந்துருச்சு அப்படின்னா, ಅದ ಎಮ್ಮೆ ಒಳಗ್ ಬಂತು ಅಂದ್ರೆ அது நம்மள அழிக்கிற வரைக்கும் நம்மள விடவே விடாது. ಅದು ನಮ್ಮನ್ನ ಅಳಿಸೋ ತನಕ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. அது நம்மள அதுக்குள்ள வந்துச்சுன்னா அது ஜனங்களை அழிச்சிரும். ಅದು ಒಳಗ್ ಬಂದ್ರೆ ಜನರನ್ನ ಅಳಿಸುತ್ತೆ. அதுக்கு தான் நம்ம அப்படியே ஆரம்பத்துல வசனத்தை ஒன்னு வாசிச்சோம். நம்ம ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿದ್ವಿ. ரெண்டு பேர் ஆலயத்துக்குள்ள போறாங்க. ಎರಡು ಜನ ಆಲಯದೊಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஒருத்த பரிசேயன், ಒಬ್ಬ ಪರಿಸಾಯನು, இன்னொருத்த டாக்ஸ் கலெக்டர், ಇನ್ನೊಬ್ಬ ಸುಂಕದವನು, வேலைங்க வசூலி பண்றவன், ಅವನು ವಸೂಲಿ ಮಾಡೋನು. ரெண்டு பேரும் உள்ள போய் ஜெபம் பண்றாங்க. ಇಬ್ರು ಒಳಗೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. ரெண்டு பேரும் நல்ல ஜனங்க தான், ಇಬ್ರು ಒಳ್ಳೆ ಜನರೇ, வெளியே நல்ல பேர் தான், நல்லவங்களா, வெளியே பார்க்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. ಆಚೆ ನೋಡಕ್ಕೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனா அதோட உண்மை என்ன? ಅದರ ನಿಜ ஒருத்தர அவங்களே மிகுதியா சொல்லிக் கொள்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅವರೇ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? அவர்களிலே தங்களையே மிகுதியா பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. ಅವರಲ್ಲಿ ತಮ್ಮನ್ನೇ ಅಧಿಕವಾಗಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. தேவனுடைய ஜனமே, ದೇವರ ಜನರೇ, இதுல நம்ம வெளியே வரலாம். ಇದರಿಂದ ನಾವು ಆಚೆ ಬರೋಣ. இது நமக்கு தெளிவா தெரியுறதில்ல. அநேக நேரத்துல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಇದು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அது ಅನೇக முகமுடி போட்டுட்டு நம்மள ஆளுகை செய்யும். ಅದು ಅನೇಕ ಸರಿ ಮುಖ ಕವಚ ಹಾಕೊಂಡು ನಮಗೆ ಏಮಾರಿಸುತ್ತೆ. நம்மள மாஸ்க் போட்டு நம்மள ஏமாத்திரும். ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಏಮಾರಿಸುತ್ತೆ. முகமுடி போட்டுட்டு வராங்களே, முக்கவாட ಹಾಕೊಂಡು, ಮುಖವಾಡ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತಾರಲ್ಲ, மாஸ்க் போட்டு வராங்க பாருங்க. இப்படி ಮಾಸ್ಕ್ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತಾರ ನೋಡಿ. வேற ஒரு சிங்கம் மாதிரி, புலி மாதிரி இப்படி மாஸ்க் போட்டு வராங்களே, ಸಿಂಹ ತರ ಹುಲಿ ತರ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತಾರಲ್ಲ, அந்த மாதிரி வரும். ಆ ರೀತಿ ಬರುತ್ತೆ. நம்மளுக்கு தெரியாது, ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஆளுகை செய்துன்னு தெரியாது. அநேக நேரத்துல ನಮ್ಮ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತೆ ಅಂತ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ஜெபம் பண்ணி ஆராய்ந்து ஜெபம் பண்ணாதான் அது நம்மளை விட்டு வெளியே போறதுக்கு ನಾವು ಅದನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಗೊತ್ತಾಗೋದು. இல்லன்னா நமக்கு தெரியவே தெரியாது. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. அநேக விதத்துல நமக்குள்ள வருகிறதா இருக்குது. ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ನಮ್ಮೊಳಗೆ ಬರುವಂತದಾಗಿದೆ. இந்த பெருமைன்றது பயங்கரமான ஒரு தந்திரமுள்ள ஒரு சத்ரு. ಈ ಹೆಮ್ಮೆ ಆದದ್ದು ತುಂಬಾ ತಂತ್ರವಾದ ಶತ್ರು. விளங்குதாங்க நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? எல்லார காட்டிலும் நீங்க சொல்றதுதான் சரி. ಎಲ್ಲರಿಗಿಂತ ನೀವ್ ಹೇಳೋದು ಸರಿ. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು. விளங்குதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? இங்க பாருங்க, இவன் நீதிமான் என்று சொல்றான். இந்த 18ஆம் அதிகாரத்துல ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணவன் என்ன சொல்றான்? ಆಲಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ದವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அவன் நீதிமானோ, ಅವನು ನೀತಿವಂತನಂತೆ, அவன் சத்தியத்தை பின்பற்றுகிறானோ, ಅವನು ಸತ್ಯವನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾನಂತೆ, என்னெல்லாம் அவன் செய்யணுமோ கோயில்ல அதெல்லாம் நான் செய்யறேன்றான். ಅವನ್ ಸಭೆಗೆ ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಕು ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஆனாலும் ಆದ್ರೂ அவன் சொல்ற வார்த்தைக்கும் ಅವನ್ ಹೇಳುವ ಮಾತಿಗೂ அவன் நடந்துக்கிற விதத்துக்கும் ಅವನ್ ನಡೆದುಕೊಳ್ಳುವ ವಿಧಕ್ಕೂ ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒத்து போகுதே இல்ல. ಅದು ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ. விளங்குதாங்க நான் சொல்றது? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? இந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெருமை இருந்தா அவன் அப்படி ஜெபம் பண்ணுவான். ಆ ಮನುಷ್ಯನೊಳಗೆ ಎಷ್ಟು ಹೆಮ್ಮೆ ಇದ್ರೆ ಅವನು ಆ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೋದು. அதாவது எப்படி அவன் என்ன சொல்றான், எப்படி அவன் ஜெபம் பண்ற ஜெபம் எப்படி இருக்கு? ಅವನ್ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ? தேவன் ஜனங்க நேசிக்கிறாரு. கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறாங்களே. ದೇವರು ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. கர்த்தர் ஜனங்களை நேசிக்கிறாரு. ದೇವರು ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತಾರೆ. சொல்றது எப்படி இருக்குன்னா, ಹೇಳೋದು ಹೇಗಿದೆ ಅಂದ್ರೆ, கடவுளே இன்சல்ட் பண்றான். கடவுளையே இவன் தவறா சொல்ற மாதிரி இருக்குது. ದೇವರನ್ನೇ ಇವನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳೋ ತರ ಇದೆ. அவ்வளோ நான் பக்தியா இருக்கிறேன், ಅಷ್ಟು ನಾನು ಭಕ್ತಿ ಆಗಿದ್ದೀನಿ, என்ன காட்டிலும் மிஞ்சினவங்க யாருமே இல்ல, ನನ್ನನ್ನು ಮೀರಿದವರು ಯಾರು ಇಲ್ಲ, ஏன் நான் எல்லா காரியத்தையும் செய்யறேன், அதனால தான் ரொம்ப நல்லவன், ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತೀನಿ ಅದಕ್ಕೆ ನಾನು ಒಳ್ಳೆಯವನು. எவ்வளவு பேருங்க ஆமென் சொல்றீங்க? ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? எவ்வளவு பேருங்க அல்லேலூயா சொல்றீங்க? ಅಲ್ಲೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ கடவுள் பாருங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறாரு.
ஒருத்தன் எப்படி பெருமையா இருக்கிறான், ஒருத்தன் எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு ஜெபம் பண்றான் அப்படின்ட்டு ದೇವರು ಚಿಕ್ಕ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾರೆ, ಒಬ್ಬನು ಹೇಗೆ ಅವನು ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಳ್ತಾನೆ, ಇನ್ನೊಬ್ಬ ಹೇಗೆ ತಗ್ಗಿಸ್ಕೊಳ್ತಾನಂತ. அவனுடைய ஜெபம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஏழ்மையா இருக்கு. ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿದೆ, அது ஜென்யூனா இருக்கு, உண்மையா இருக்கு, ரியலா இருக்கு. ಅದು ನಿಜವಾಗಿದೆ. ಅದು விளங்குதா நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? பாருங்க, அவன் என்ன சொல்றான், ಅವನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ, நான் அவங்கள காட்டிலும் பெரிய ஆளுன்னு சொல்லவே இல்லை, ನಾನು ಅವರಿಗಿಂತ ದೊಡ್ಡವನಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, நான் இவங்கள காட்டிலும் மேன்மையானவன்னு சொல்லவே இல்லை, ನಾನು ಇವರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಿನವನಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. விளங்குதா நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண ஆள் எப்படி ஜம்ப் பண்றான், ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದವನು ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾನೆ, இவனை காட்டிலும் இவன் டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறான உட்காந்து டிராமா பண்றான், அவனை காட்டிலும் நான் ரொம்ப பரிசுத்தம் ಈ அப்படின்றான். ಸುಂಕದವನು ಇದನ್ನಲ್ಲ, ಅವನಿಗಿಂತ ನಾನು ತುಂಬಾ ಪರಿಶುದ್ಧವಂತನು. நீங்க நிறைய பேர் அப்படிதான் ஜம்ப் பண்றாங்க. ಇವತ್ತು ಅನೇಕರು ಹಂಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. இதோ அங்க இருக்குது அந்த பொம்பளை, ಅಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ ಹೆಂಗ್ಸು, இதோ அங்க இருக்குது அந்த பையன், ಅಲ್ಲಿದಾನಲ್ಲ ಹುಡುಗ, அங்க இருக்கானே அந்த ஆளு, ಅಲ್ಲಿದಾರಲ್ಲ இதோ அங்க ವ್ಯಕ್ತಿ, இருக்குது அந்த அம்மா, ಅಲ್ಲಿದೆಯಲ್ಲ ಅಮ್ಮ, அவங்கள காட்டிலும் நான் நல்லா பக்தி பண்றேன் தெரியுமா, ಅವರಿಗಿಂತ ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡ್ತೀನಿ நான் ಗೊತ್ತಾ, எப்படி வரேன் சர்ச்சுக்கு, ನಾನ್ ಸಭೆಗೆ ಹೆಂಗ್ நான் ಬರ್ತೀನಿ, எப்படி இருக்கிறேன் தெரியுமா, ನಾನು ಹೆಂಗಿದ್ದೀನಿ ಗೊತ್ತಾ, நான் யார் தெரியுமா, ನಾನು ಯಾರು ಗೊತ್ತಾ. ஹலோ, Hallelujah. நீ யாருன்னு தெரியும், நீ பரிசேயன், ನೀವ್ ಯಾರಂತ ಗೊತ್ತು, ಪರಿಸಯರು. நீ யாருன்னு தெரியும் எனக்கு, நீ பரிசேயன்றார் கர்த்தர். ನೀವ್ ಯಾರಂತ ಗೊತ್ತು, ಪರಿಸಯನ ಅಂತ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. அதுதான் கர்த்தர் இந்த எக்ஸாம்பிள் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ದೇವ್ರಿಗೆ ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತಾರೆ. பெருமைன்றது எப்ப வருது தெரியுங்களாங்க, ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಾ, நம்மள மேன்மையா உயர்த்திக்கிறோன்றப்பதான் வருது பெருமை. ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಳ್ತೀವಿ ಅನ್ನುವಾಗ. யார் ஆமென்னு சொல்றீங்க? யார் தங்களை உயர்த்தி கொள்றாங்களோ, ಯಾರು ತಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ಕೊಳ್ತಾರೋ அவங்கள கர்த்தர் கீழே தள்ளிடுவார், ಅವರನ್ನು ದೇವರ ಕೆಳಗೆ ತಳ್ತಾರೆ, அவர்கள் தாழ்த்தப்படுவார்கள் என்று பைபிள் ಅವರು சொல்லுது. ತಗ್ಗಿಸಲ್ಪಡ್ತಾರಂತ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. பாருங்க, இதை காட்டில் இது கீழே தள்ளின பின்னால பாடம் கத்துக்கிறது பிரயோஜனம் இல்ல. ಕೆಳಗೆ ತಳ್ಳಿದ ಮೇಲೆ ಪಾಠ ಕಲಿತ್ಕೊಳ್ಳೋದಲ್ಲ. விளங்குதாங்க நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? இதை காட்டிலும் சிறந்த ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு என்னால முடியாது. ಇದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮ ಪಾಠ ಹೇಳ್ಕೊಡಕ್ ನನ್ನಿಂದ ಆಗಲ್ಲ. கர்த்தருக்கு முன்பதாக ஆரம்பத்திலே தாழ்த்தி அவரோட சமூகத்துல வந்துட்டா நம்ம பொழைச்சோம். ದೇವರ ಮುಂದೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ತಗ್ಗಿಸ್ಕೊಂಡು ನಾವು ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ನಾವು ಬದುಕೊಂಡ್ವಿ. இல்லன்னா என்ன ஆகும்? ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அப்புறம் கீழே தள்ளின பிறகு ನಾವು ಕೆಳಗೆ ತಳ್ಳದ ಮೇಲೆ ஐயோ நான் அப்படி பண்ணிட்டேனே, ನಾನು ಹಂಗ್ ಮಾಡ್ಬಿಟ್ನಲ್ಲ, எனக்கு அப்பவே சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன், ನನಗೆ ಅವಾಗ್ಲೇ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ಮಾಡ್ತಿದ್ನಲ್ಲ. ஹலோ, நம்ம ஏன் அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத இருக்கிறோம்னு தெரியல. ನಾವ್ ಯಾಕೆ ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏவாளும் இந்த ஆதாம் என்ன பண்றாங்க பாருங்களேன், ಈ ಆದಮ್ ಹವ್ವಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ, பண்றது தப்பெல்லாம் பண்ணிட்டு ಮಾಡೋ ತಪ್ಪೆಲ್ಲ ಮಾಡ್ಬಿಟ್ಟು அவன் பண்ணான், ಅವನ್ ಮಾಡ್ದ, அந்த சர்ப்பம் தான் கொடுத்துச்சு, ಆ ಸರ್ಪನೇ ಕೊಡ್ತು, புருஷன் தான் என் பொண்டாட்டி தான் கொடுத்தா, ನಾನು ಹೆಂಡತಿನೇ ಕೊಟ್ಟಿದ್ದು. ஹலோ, விளங்குதா? ಹೇಳೋದು ಅರ್ಥ நம்ம ಆಗುತ್ತಾ? எப்படி வாழ்றோம் ನಾವ್ ಹೇಗ್ ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಿ, பிரதர் சகோதரி, எப்படி வாழ்றோம் நம்ம? ನಾವ್ ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದೀವಿ? நான் ரொம்ப கரெக்டா தான் இருந்தேன், ನಾನು ತುಂಬಾ ಕರೆಕ್ಟ್ ಆಗೇ ಇದ್ದೆ, நான் ரொம்ப யோக்கியமா தான் இருந்தேன், ನಾನು ತುಂಬಾ ಯೋಗ್ಯವಾಗಿದ್ದೆ, அவங்க தான் என்ன வந்து கெடுத்துட்டாங்க, ಅವರೇ ನನ್ನ ಬಂದು ಕೆಡ್ಸಿದ್ದು, என் ஃப்ரெண்டு தான் என்ன கெடுத்துட்டான், ನನ್ನ ಫ್ರೆಂಡೇ ಕೆಡ್ಸಿದ್ದು, நான்லாம் ஒண்ணும் இல்ல, எந்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, ನಂದೆಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் தெரியுமா, ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ಗೊತ್ತಾ, எவ்வளோ வேலை செய்யறேன், நான் சம்பாரிச்சு வீட்டை கட்டி காப்பாத்துறேன், ನಾನು ಸಂಪಾದಿಸಿ ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿ வீட்டுக்கு ಕಾಪಾಡ್ತೀನಿ, வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து போடுறேன், ಮನೆಗೆ ಬೇಕಾದದೆಲ್ಲ ತಗೊಂಡ್ ಬಂದು ಹಾಕ್ತೀನಿ. நான் 8 மணி 9 மணி ஆகுது வேலைக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு, 8-9 ಗಂಟೆ ಆಗುತ್ತೆ ನಾನು ಮನೆಗೆ ಬರಕ್ಕೆ. நான் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஃபேமிலி பிரேயர் ನಾನು ಹೆಂಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಕ್ ಆಗುತ್ತೆ? அவங்க பண்றாங்க, ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ನಾನು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡ್ತೀನಿ, எனக்கு ஃபேமிலி பிரேயர்லாம் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ನನಗೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡಕ್ ಸಮಯ ಇಲ್ಲ, சர்ச் மீட்டிங்க்கு எல்லாம் வரதுக்கு எனக்கு நேரம் இல்ல, ಚರ್ಚ್ ಮೀಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಬರಕ್ ಸಮಯ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். விளங்குதாங்க நான் சொல்றது? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? அதாவது என்ன பண்றோம், ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, என்ன பண்றாங்க, ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, எப்படி இருக்கிறாங்க ஜனங்க, ಜನರು ಹೇಗಿದ್ದಾರೆ, அதாவது ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு போயிடுறாங்க, ಒಂದು ವ್ಯಾಪ್ತಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ವ್ಯಾಪ್ತಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிக்கிறது, ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಜಂಪ್ ಮಾಡ್ತಾರೆ, அங்க இருந்து இன்னொரு இடத்துல தாவுறது, ಅಲ್ಲಿಂದ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಜಗಿತಾರೆ, இங்க இருந்து குரங்கு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு பாருங்க, ಇಲ್ಲಿಂದ ಕೋತಿ ಜಿಗಿಯುತ್ತೆ ನೋಡಿ, பின்னால ஒரு மிருகம் துரத்தினே வருது, ಹಿಂದೆ ಒಂದು ಮೃಗ ಓಡಿಸ್ಕೊಂಡು இங்க அங்க ಬರುತ್ತೆ, போகுது, அங்க இருந்து அங்க ஓடுது, அப்படியே ஓடி ஆடி ஏமாத்தி நிக்குது. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಅಂತ ಜಿಗಿತಾ ಇರುತ್ತೆ. ஒரு சில அநேக நேரத்துல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ இந்த பெருமை நம்மளை விட்டு வெளியே போகணுன்றப்போ ಈ ಹೆಮ್ಮೆ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕು ಅನ್ನುವಾಗ அநேக அதாவது சோர்வுகள் வரும், ಅನೇಕ ಬೇಸರಗಳು ಬರುತ್ತೆ, அதாவது அநேக விதமான நம்மளுக்கு பேசரிக்கைಗಳು, அதாவது நம்ம ಬೇಜಾರಾயிடும் அநேக நேரத்துல, ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಜಾರಾಗುತ್ತೆ, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, ಏನ್ ಈ ತರ ನಡೆಯುತ್ತಲ್ಲ, ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்றதுக்கு அதுதான் அடையாளம், ಆದ್ರೂ ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಅದೇ ಗುರುತು, பொறுமை உன்னை விட்டு உடையுதுன்றதுக்கு அதுதான் அடையாளம், ತಾಳ್ಮೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಒಡೆಯುತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಅದೇ ಗುರುತು. பேதுரு ಅழுது ஜெபம் பண்றான், ಪೇತ್ರನ ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ, என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, ಏನ್ ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡದ್ನಲ್ಲ. அந்த பெருமைன்றது வெளியே போகுது அப்படின்னா, ಆ ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು ಆಚೆ ಹೋಗುತ್ತೆ ಅನ್ನುವಾಗ, அது வெளியே போறதுக்கு முன்னாடி ಅದು ಆಚೆ
ಹೋಗಕ್ ಮುಂಚೆ உங்களை உடைச்சி, ನಿಮ್ಮನ್ನು ಒಡೆದು, உங்களை நொறுக்கி, ನಿಮ್ಮನ್ನು ಜಜ್ಜಿ, உங்களை இடிச்சு, ನಿಮ್ಮನ್ನು ಗುದ್ದಿ, உங்களை தள்ளி, ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ, எல்லாரும் உங்களை பாக்குற மாதிரி, ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತೆ, பாரு இவன் பண்ணிட்டான் இப்படி, ನೋಡಿ ಇವನು இவன் ಮಾಡ್ಬಿಟ್ಟ, பாரு ಇವ್ರು ನೋಡು, அப்படி நம்மளுக்கு நம்ம அவமானம் ஆன மாதிரி ஆயிரும். ನಮಗೆ ಅವಮಾನ ಆಗಿದ ತರ ಆಗುತ್ತೆ. ரொம்ப போராட்டமா இருக்கும் நமக்கு. ತುಂಬಾ ಹೋರಾಟವಾಗಿರುತ್ತೆ ನಮಗೆ. யார் ஆமென் சொல்றீங்க? ಯಾರು ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போகணுமா இருக்கும். ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಒಳಗೆ ನಾವು ಹಾದು ಹೋಗ್ಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா, ಆದ್ರೆ ನಡೆಯೋದೇನಂದ್ರೆ அந்த பெருமைனுடைய கட்டு உடைஞ்சிரும். ಆ ಎಮ್ಮೆಯ ಕಟ್ಟು ಒಡೆದೋಗುತ್ತೆ. அந்த கட்டு உடைஞ்சிடுச்சுன்னா ಕಟ್ಟು ಒಡೆದೋಯ್ತಂದ್ರೆ நம்ம கர்த்தருக்காக வாழலாம். ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬಹುದು. கர்த்தர் நம்மள வல்லமையா பயன்படுத்துவார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಬಲವಾಗಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. அவங்களால தான் நான் பக்தி பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னா, ಅವರಿಂದ ನಾನು ಭಕ್ತಿ ಮಾಡಕ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಅಂದ್ರೆ நீ ஏவாள் மாதிரி இருக்கிற, ನೀವು ಹೇವಾಳ್ ತರ ಇದ್ದೀರಾ, நீ ஆதாம் மாதிரி ஜெபம் ನೀವು பண்ற, ಆದಾಮ್ ತರ ಇದ್ದೀರಾ, அந்த பரிசேயர் மாதிரி நீ ஜெபம் பண்ற. ಆ ಪರಿಸಯರ ತರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ. எல்லா பாவத்துக்கு வேற எங்க இருக்குன்னா பெருமையில தான் இருக்கு. வேற ಎಲ್ಲಾ ಪಾಪಕ್ಕೂ ಬೇರೆ ಎಲ್ಲಿದೆ ಅಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆಯಲ್ಲಿದೆ. நல்லா கவனிங்க. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு இப்படி, ಒಂದು ಸೇವಕರು ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾರೆ. C.S. லூயிஸ் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ಒಂದು ಸೇವಕರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, இந்த பெருமையை வச்சு மத்த பாவங்களை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். ಈ ಹೆಮ್ಮೆಯನ್ನಿಟ್ಟು ಬೇರೆ ಪಾಪಗಳಿಂದ ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ನೋಡಿ. பேராசை, இந்த குடிக்கிறது, மற்ற இந்த விதமான பாவம்லாம் இருக்குது பாருங்க. ಈ ಅತ್ಯಾಸೆ, ಕುಡಿಯೋದು, ಬೇರೆ ಪಾಪಗಳಿದೆಯಲ್ಲ, அதெல்லாம் சின்ன பாவம் தான். ಅದೆಲ್ಲ ಚಿಕ್ಕ ಪಾಪನೇ. ஆனாலும் அது பாவம் தான். பாவம் இல்லாத பாவம் அது. ಆದ್ರೂ ಅದು ಪಾಪನೇ. பெருமைன்றது ரொம்ப பெருசு. ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದು. மேல இருக்கிற தேவதூதனை கீழே எட்டி வச்சிருச்சு. ಮೇಲೆ ಇದ್ದ ದೇವದೂತರನ್ನ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಡ್ತು. இதுக்கு மேல நான் சொல்லணுமா? ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ಹೇಳ್ಬೇಕು. வெளிங்க நான் சொல்றது, ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? மேல இருக்கிற தேவதூதன், அவன் கூட இருக்கிற கோடி கோடி தூதர்கள், ಆ ಜೊತೆಲಿದ್ದ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೂತರುಗಳು அவ்வளோ பேர் கீழே வந்து விழுந்துட்டாங்க. ಅಷ್ಟು ಜನ ಬಂದು ಕೆಳಗೆ ಬಿದ್ಬಿಟ್ರು. யார் ஆமென் சொல்றது? ಯಾರ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? யார் அல்லேலூயா சொல்றீங்க? ಅಲ್ಲಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ? பாருங்க, நான் அப்பவே சொன்ன இந்த பாவத்தை நீங்க யாரும் லைட்டாவே சாதாரணமாவே எடுக்க கூடாது. ನಾನು ಆಗ್ಲೇ ಹೇಳಿದೆ, ಪಾಪವನ್ನು ಯಾರು ಸಾಧಾರಣವಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಾರ್ದು. நம்மள எவ்வளோ ஏமாத்த முடியுமோ அவ்வளோ ஏமாத்தி நம்மளை கெடுத்து நம்மளை பால் பண்றதுக்கு அது முயற்சி பண்ணும். ನಮ್ಮನ್ನು ಎಷ್ಟು ಏಮಾರಿಸಬೇಕು ಅಷ್ಟು ಏಮಾರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಿ ಹಾಳು ಮಾಡುತ್ತೆ ಅದು. ஒரு வசனம் வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். ಒಂದು ವಾಕ್ಯ ಓದಿ. ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ಏಷಯ 14:12 ಓದಿ. 12, 13, 14 வாசிங்க சீக்கிரம். 12, 13, 14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ ஒட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. 15 வரைக்கும். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். சீக்கிரம் ಓದಮ್ಮ. ಉದಯದ ನಕ್ಷತ್ರವೇ, ಬೆಳ್ಳಿಯೇ, ಆಕಾಶದಿಂದ ಹೇಗೆ ಬಿದ್ದೆ? ಜನಾಂಗಗಳು ಕೆಡವಿದ ನೀನು ಕಡಿಯಲ್ಪಟ್ಟು ನೆಲಕ್ಕೆ ಉರುಳಿದೆಯಲ್ಲ. ನೀನು ನಿನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ, ನಾನು ಆಕಾಶಕ್ಕೆ ಹತ್ತಿ ಉತ್ತರ ದಿಕ್ಕಿನ ಕಡೆಯಿರುವ ಸುರಗಣ ಪರ್ವತದಲ್ಲಿ ನನ್ನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ದೇವರ ನಕ್ಷತ್ರಗಳಿಂದ ಮೇಲೆ ಏರಿಸಿ ಆಸೀನನಾಗುವೆನು. ಉನ್ನತನ ಮೇಘಮಂಡಲದ ಮೇಲೆ ಏರಿ ಉನ್ನತೋನ್ನತನಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗುವೆನು ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ. ಆದರೆ ನೀನು ಪಾತಾಳಕ್ಕೆ, ಅಧೋಲೋಕದ ಅಗಾಧ ಸ್ಥಳಗಳಿಗೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಿ. ನಿನ್ನನ್ನು ಕಂಡವರು ದಿಟ್ಟಿಸಿ ನೋಡಿ ಯೋಚಿಸುತ್ತಾ, ಭೂಮಿಯನ್ನು ನಡುಗಿಸಿ, ರಾಜ್ಯವನ್ನು ಕದಲಿಸಿ, ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಕೆಡವಿ, ಲೋಕವನ್ನು ನಾಡನ್ನಾಗಿ ಮಾಡಿ. ஹலோ, சத்தமா சத்தமா. ஹல்லேலூயா.
எல்லாம் நான் கவனிக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಗಮನಿಸ್ತೀರಾ? இப்போ நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல ஜெபம் பண்ண போறோம். ಒಂದು 5 ನಿಮಿಷದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. கவனமா இருந்து ஜெபம் பண்ணணும். ಗಮನವಾಗಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? வசனம் என்ன சொல்லுது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? இந்த மேல இருந்து தள்ளப்பட்ட தேவதூதன் என்ன சொல்றான்? ಈ ಮೇಲಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ದೇವದೂತನು ಏನು நான் ಹೇಳ್ತಾನೆ? மேல ஏறுவேன். ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇನೆ. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொல்றான் அவன்? ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நான் மேல ஏறுவேன். ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇನೆ. எப்படி சொன்னா? ಹೇಗೆ ಹೇಳ್ದ? எல்லாம் கவனிங்க இங்க. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ ಇಲ್ಲಿ. பைபிள் படிச்சது போது கவனிங்க இங்க. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ. இருதயத்தை சொல்றானா? ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನಂತೆ. இருதயத்துல என்ன சொல்றான்? ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நான் மேல ஏறுவேன். ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇನೆ. நான் மேல ஏறுவேன். ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇನೆ. அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನ ಅರ್ಥ? கடவுளுக்கு சமானமாயிருவேன். ನಾನು ದೇವರಿಗೆ நான் ಸಮಾನವಾಗ್ತೀನಿ. இங்க இருக்கிறேன். ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೀನಿ. நான் மேல கடவுள்கிட்ட சமானமாயிருவேன். ನಾನು ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಸಮಾನವಾಗ್ತೀನಿ. ஹலோ ஹலோ சத்தமா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் பிள்ளைங்க ನನ್ನ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ஒரு சில நேரத்துல ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ நான் டாடிக்கு இங்க வந்துட்டேன், ನಾನು ಡ್ಯಾಡಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, 10 வருஷம் இங்க வருவேன், ಮುಂದಿನ ವರ್ಷ ಇಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ, இன்னும் 2 மாசம் உங்களுக்கு இன்னும் மேல ஆயிடுவேன், 2 ತಿಂಗಳು ನಿಮಗಿಂತ ಮೇಲಾಗ್ತೀನಿ. ஆமென். எனக்கு சந்தோஷம் தான். ನನಗೆ ಸಂತೋಷನೇ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ எனக்கு சந்தோஷம் தான். ನನಗೆ ಸಂತೋಷನೇ. என் பிள்ளைங்க பெரியவங்களாவது எனக்கு சந்தோஷம். ನನ್ನ ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡವರಾಗೋದು ಸಂತೋಷನೇ. என் மனைவி சொல்வா, ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, என் காது கிட்ட வந்துக்கிறாங்களே, ನನ್ನ ಕಿವಿ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದಾರಲ್ಲ. என் பசங்க, ஆமா மம்மி நான் பெரியவன் ஆயிட்டேன். ಹೌದು ಮಮ್ಮಿ ನಾನು ஹலோ ದೊಡ್ಡವರಾಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. சத்தமா. ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு? ಕರ್ತನಾದ ಯೇಸು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ನಿಜ ನಿಜವಾಗಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, ஒருவன் என்னை விசுவாசித்தால் ಒಬ್ಬ ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸಿದರೆ அவன் நான் செய்த காரியங்களை செய்வான், ಅವನು ನಾನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ, இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களும் செய்வான். ಇದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳೋದು? யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳೋದು? யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳೋದು? சொல்லுங்க, யார் சொல்றது? ಹೇಳಿ ಯಾರು ಹೇಳೋದು? சொல்லுங்க, யார் சொல்றது? ಹೇಳಿ ಯಾರು ಹೇಳೋದು? சொல்லவே இல்லை யாருமே. ಯಾರು ಹೇಳಿಲ್ಲ. யார் சொல்றதுங்க? ಯಾರು ಹೇಳೋದು? இயேசுவே சொல்றாரு. ಯೇಸುವೇ ಹೇಳ್ತಾರೆ. அவரே சொல்றாரு அப்படின்றவருக்கும் வெயிட் பண்ணும். ಅವರೇ ಹೇಳ್ತಾರೆ ಅನ್ನೋ ತನಕ ಕಾಯಬೇಕು. நான் செஞ்சதுக்குன்னா பெருசா நீ செய்வேன், ನಾನು ಮಾಡಿದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ ನೀನು ಮಾಡ್ತೀಯಾ? அது வரைக்கும் என்ன பண்ணும்? ಅಲ್ಲಿ ತನಕ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அடங்கி இருக்கணும். ಸುಮ್ಮನೆ ಇರಬೇಕು. சொல்லுமா, அடங்கி ಇರಬೇಕು. ನಾವು ಅಡಗಿರ್ಬೇಕು. அப்படின்னா மரியாதையா உட்காருவோம் இடத்துல, ಮರ್ಯಾದೆಗೆ ನಿಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ಬೇಕು. மரியாதையா கெடுத்துக்காத, ಮರ್ಯಾದೆ ಕೆಡಿಸ್ಕೊಳ್ಬೇಡ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அடங்கி ನಾವು ಅಡಗಿ கீழ்ப்படிந்து ವಿಧೇಯರಾಗಿ கைய கோப்பி ಕೈಯನ್ನು கை ಜೋಡಿಸಿ ஜோடிச்சு கை கூப்பி ಕೈ ಜೋಡಿಸಿ சப்பா நான் ஒண்ணு இல்ல, ಎಸಪ್ಪ ನಾನೇನು ಇಲ್ಲ, உங்க அபிஷேகத்தை கையில ஊத்துங்க, ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವು ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸುರಿಸಿರಿ, உங்க அபிஷேகம் எனக்கு வேணும் ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು அப்படின்னு கெஞ்சி கேட்கும்போது ಆ ರೀತಿ ನಾವು ದೇವರ ಬಳಿ ಗೆಂಜಿ ಕೇಳುವಾಗ அவர் அபிஷேகத்தை நம்ம மேல ஊத்துறாரு. ಆತನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸ್ತಾರೆ. அவர் ரத்தத்தை நம்ம கையில ஊத்தி கொடுக்கிறாரு. ಅವನ ರಕ್ತವನ್ನು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಸುರಿಸ್ತಾರೆ. தைலத்தை நம்ம மேல ஊத்தி கொடுக்கிறாரு. ಆತನ ತೈಲವನ್ನು ನಮಗೆ ಸುರಿಸ್ತಾರೆ. ஆனா இவன் எப்போ இருதயத்துல ಆದ್ರೆ ಇವನು ಯಾವಾಗ ಹೃದಯದಲ್ಲಿ நான் அவரை காட்டில் மேல ஆயிடுறேன், ನಾನು ಅವರಿಗಿಂತ ಮೇಲಾಗ್ತೇನೆ, அவருக்கு ஈக்குவல் ஆயிடுறேன் ಅವ್ರಿಗೆ ಈಕ್ವಲ್ ಆಗ್ತೇನೆ அப்படின்னு சொல்லி ಆ ರೀತಿ ಹೇಳಿ அந்த எண்ணம் இருதயத்துல வந்துச்சோ, ಆ ಯೋಚನೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂತು, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, அப்பவே ಆಗಲೇ அந்த எண்ணம் உள்ளத்துல வந்தப்பவே ಆ ಯೋಚನೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಾಗ್ಲೇ கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எவ்வளோ மேல இருந்த, ಎಷ್ಟು ಮೇಲೆ ಇದ್ದೆ, நீ எவ்வளோ மேல இருந்த, ನೀನು ಎಷ್ಟು ಮೇಲೆ ಇದ್ದೆ, எவ்வளோ மேல இருந்த ನೀನು ಎಷ್ಟು ಮೇಲೆ ಇದ್ದೆ அப்படின்னு என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? நீ எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற, ನೀನು ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೀಯಾ, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ, தேவதூதர் உனக்கு வச்சிருக்கிறாரு, ದೇವದೂತರು ನಿಮಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ಎಷ್ಟೋ ಕೆಲಸಗಾರರಿದ್ದಾರೆ. அந்த கீழே விழுந்த அந்த பிரதான தூதனுக்கு ಆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಂತ ಆ ದೂತನಿಗೆ அவன் கீழே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்கள் வேலை செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ಅವನ ಕೆಳಗೆ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ದೂತರು ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಿದ್ದಾರೆ. அவ்வளவு பெரிய ஆளா வச்சிருக்கிறாரு கர்த்தர். ದೇವರು ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உனக்கு எல்லாம் இருக்குது, ನಿನಗೆ ಎಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, எல்லா மேன்மையும் இருக்குது, எல்லா ஆடம்பரம் இருக்குது, ಎಲ್ಲ ಆಡಂಬರ ಇದೆ, எல்லா பரலோகத்தோட மகிமை எல்லாம் இருக்குது, ಎಲ್ಲ ಪರಲೋಕದ ಮಹಿಮೆ ಇದೆ, எல்லா வைபவமும் இருக்குது. ಎಲ್ಲ ವೈಭವವೂ ಇದೆ. கர்த்தருடைய சமூகத்திலே நீ இருக்கிற, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಯೇ ನೀನು ಇದೆಯಾ, எல்லாம் இருக்குதுன்றப்போ, ಎಲ್ಲ ಇದೆ ಅನ್ನುವಾಗ, எல்லா சொகசு இருக்குதுன்றப்போ, ಎಲ್ಲ ಸೊಗಸಿದೆ எல்லா ಅನ್ನುವಾಗ, உதவி இருக்குதுன்றப்போ, ಎಲ್ಲ ಸಹಾಯ ಇದೆ ಅನ್ನುವಾಗ, எல்லாத்தையும் விட்டு, ಎಲ್ಲವನ್ನೂ ಬಿಟ್ಟು, எல்லா மேன்மையை விட்டு, ಎಲ್ಲ
ಬಿಟ್ಟು உனக்கு சமமா நான் வரேன் நீ சொல்றியே, ನಿನಗೆ ಸಮವಾಗಿ ನಾನು ಬರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, அவருக்கு சமமா வரேன் அப்படின்னு நினைக்கிறானே, ಆತನಿಗೆ ಸಮನಾಗಿ ಬರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನಲ್ಲ, அது தப்பு தானே? ಅದು ತಪ್ಪಲ್ವಾ? அவன் வாய் கூட திறக்கல, ಅವನ ಬಾಯಿನೂ ತೆರಿಲಿಲ್ಲ, அவன் செயல் கூட ಪಡல, ಅವನದನ್ನ ನಡವಳಿಕೆನೂ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அவன் கிரியேனும் ಮಾಡಲಿಲ್ಲ, ಅವನ ಕ್ರಿಯೆನೂ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, அவன் ஆக்ட் கூட பண்ணல, ಅವನ ಆಕ್ಟ್ ಕೂಡ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. அவரை தள்ளிடணும் அப்படின்னு அவ்வளவுதான், அவரை தள்ளிடுறேன், ಅವ್ರನ್ನ ತಳ್ಳಿಬಿಡ್ತೀನಿ, அவருக்கு மேல வந்துருவேன். ಅವ್ರ ಮೇಲೆ ಬರ್ತೀನಿ. இருதயத்துலதான் அந்த எண்ணம் வந்துச்சு, ಹೃದಯದಲ್ಲಿನೇ ಆ ಯೋಚನೆ ಬಂದಿದ್ದು. ஆக்ஷன் கூட பண்ணல, ಆಕ್ಷನ್ ಕೂಡ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, சீட்டை விட்டு கூட எந்திரிக்கல, ಸೀಟ್ ಬಿಟ್ಟು ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ, அவங்க தூதர்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணல, ಅವನ ದೂತರಿಗೆ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. கீழே இருக்கிற கோடி கோடி தூதருங்க யோசனை பண்ணுதுங்க, ಕೆಳಗಿರೋ ಕೋಟಿ ಕೋಟಿ ದೂತರು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, இவ்வளோ மகிமையா ஆறாமா ஜாலியா நம்ம மேல இருந்துமே, ಇಷ್ಟು ಮಹಿಮೆಯಾಗಿ ಜಾಲಿಯಾಗಿ ನಾವು ಮೇಲೆ ಇದ್ವಲ್ಲ, என் தலைமை பண்ண தப்புனால நம்ம எல்லாரும் கீழே போயிட்டுமே, ನಮ್ ನಾಯಕನ ಮಾಡಿದ ತಪ್ಪಿಂದ ನಾವು ಕೆಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ವಲ್ಲ, பேயா நாயா அலையுமே, ನಾವು ದೆವ್ವವಾಗಿ ನಾಯಾಗಿ ಅಲಿತಾ ಇದೀವಲ್ಲ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ஒருத்தன் பண்ண தப்பு, ಒಬ್ನು ಮಾಡಿದ ತಪ್ಪು, அவன் கீழே இருக்கிற முழு கூட்டமே கீழே போய் விழுந்துருச்சு. ಅವನ ಕೆಳಗಿರುವ ಪೂರ್ಣ ಸಮೂಹ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, எவ்வளோ மேல இருந்த, ನೀನ್ ಎಷ್ಟು ಮೇಲೆ ಇದ್ದೆ, எவ்வளவு மேல இருந்தியோ, ಎಷ್ಟು ಮೇಲೆ ಇದೆಯೋ, அந்த மேலைக்கு ஆப்போசிட் கீழே, ಆ ಮೇಲೆಗೆ ಆಪೋಸಿಟ್ ಕೆಳಗೆ. ரொம்ப மேல என்ற ஆப்போசிட் என்ன தெரியுமா? ತುಂಬಾ ಮೇಲೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಆಪೋಸಿಟ್ ரொம்ப கீழே, ತುಂಬಾ ಕೆಳಗೆ, படுகுழி, பாதாளம், ಪಾತಾಳ, அவ்வளவு கீழே அவனை தூக்கி போட்டார். ಅಷ್ಟು ಕೆಳಗೆ ಅವನ್ನ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ರು. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? அவ்வளோ மேல இருந்தவன ಅಷ್ಟು ಮೇಲೆ ಇದ್ದವನನ್ನು அவ்வளோ கீழே போட்டார். ಅಷ್ಟು ಕೆಳಗೆ ಹಾಕ್ಬಿಟ್ರು. அதுதான் நமக்கு எச்சரிக்கை. ಅದೇ ನಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ. எவ்வளோ மேல நீ இருந்தாலும் ಎಷ್ಟು ಮೇಲೆ ನೀನ್ ಇದ್ರೂನು நீ அவ்வளோ கீழே போயிடுவ சீக்கிரம். ಅಷ್ಟು ಕೆಳಗೆ ನೀನ್ ಹೋಗ್ಬಿಡ್ತೀಯ ಬೇಗ. தேவதூதனே போயிட்டான் கீழே. ದೇವದೂತರ ಕೆಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. இது ஆமென் சொல்லி இப்ப சொல்ற வார்த்தை ஆமென் சொல்லிட்டு ಈಗ ಹೇಳುವ ಮಾತಿಗೆ ಆಮೇಲೆ ಹೇಳಿ நீ அப்படியே போறீங்க அப்படின்னா, ಹಾಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಂದ್ರೆ, மனம் திரும்பாம போறீங்கன்னா ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದದೆ ಹೋಗ್ತೀರಾ ಅಂದ್ರೆ சீக்கிரமா கீழே விழணும். ಬೇಗ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ಬೇಕು. இல்லப்பா எனக்கு வேண்டாம், ಇಲ್ಲ ನನಗ್ ಬೇಡ, இயேசுவே தெரியாம பண்ணிட்டேன், ಯೇಸುವೆ ಗೊತ್ತಿಲ್ದಲೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, எப்படி என்ன காப்பாத்திரு, ನನ್ನನ್ನು ಹೇಗಾದ್ರೂ ಕಾಪಾಡಿ, மானமரியாதை போனாலும் பரவாயில்ல, ಮಾನ ಮರ್ಯಾದೆ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, அங்க போய் அவமானப்படுறது காட்டிலும் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವಮಾನ இங்கே நான் அவமானப்படுறேன், ಇಲ್ಲೇ ನಾನು ಅವಮಾನ இங்க ಪಡ್ತೀನಿ, என்ன வேணா ஆகட்டும், எனக்கு ಇಲ್ಲಿ ನನಗೆ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಆಗ್ಲಿ, என்ன நான் கீழே மாத்திரம் போக மாட்டேன், ನಾನ್ ಕೆಳಗ್ ಮಾತ್ರ ಹೋಗಲ್ಲ, பாதாளுக்கு மாத்திரம் போக மாட்டேன் ಪಾತಾಳಕ್ ಮಾತ್ರ ಹೋಗಲ್ಲ அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிட்டா ಆ ರೀತಿ ಹೇಳಿ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ நம்மள கர்த்தர் மேல தூக்கின்னு போயிடுறாரு, ನಮ್ಮ ದೇವರು ಮೇಲೆ ಕೆತ್ತುತ್ತಾರೆ, விடுதலை கொடுத்துறாரு, ಬಿಡುಗಡೆಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ, ஆசீர்வாதம் வந்துருது, ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತೆ, அற்புதம் நடக்குது. ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அந்த அந்த தவறு பண்ண பாருங்க, அந்த தேவதூதன் பண்ண பாருங்க தவறு, ಆ ದೇವದೂತನು ತಪ್ಪು ಮಾಡದ ನೋಡಿ. அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன தெரியுமா, கிரேக்க மொழியில என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கிறது, ಆ ಮಾತಿಗೆ ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದೆ ಗೊತ್ತಾ? ஸ்டூபிட்டோஸ் அப்படின்னா ಹಂಗಂದ್ರೆ முட்டாள். ಮೂರ್ಖ. என்னது அதுக்கு அந்த வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுமா? ಆ ಮಾತಿಗೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? அவன் பண்ண அந்த வேலைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ಅವನ್ ಮಾಡಿದ ಕೆಲಸಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? முட்டாள். ಮೂರ್ಖ. இப்போ நீங்க உங்களே கேட்டுக்கணும், ಈಗ ನಿಮ್ಮ ನೀವೇ ಕೇಳ್ಕೊಳ್ಬೇಕು, எப்பேற்பட்ட முட்டாள் அதை செய்வான், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೂರ್ಖ ಅದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ. எவ்வளவு பெரிய முட்டாளும் நான் மேலே ஏறுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮೂರ್ಖ ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಲ್ಲ, நல்லா இருக்கிறவன் சொல்ல மாட்டான், ಚೆನ್ನಾಗಿರೋನ್ ಹೇಳಲ್ಲ, முட்டாள் தான் அந்த வேலை செய்வான். ಮೂರ್ಖನೇ ಕೆಲಸ ಮಾಡೋದು. எல்லாம் நம்ம கொடுத்து ಎಲ್ಲ ನಮಗೆ ಕೊಟ್ಟು ஒரு சில நேரத்துல நம்ம பசங்க என்ன பண்ணோம், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அந்த ரோட்ல தண்ணியில இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஐஸ்கிரீம் தான் கொடுக்குறான், அதான் வேணும், ಆ ರೋಡಲ್ಲಿ ಏನೋ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ತಗೊಂಡ್ ಬಂದ್ கடையில வாங்கி கொடுக்கறது வேணாம், ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಕೊಡ್ಸೋದ್ ಬೇಡ, அதான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. ಅದೇ ನನಗ್ ಬೇಕು ಅಂತಾರೆ. நீங்க என்ன நினைப்பீங்க? ನೀವೇ ನೆನೆಸ್ತೀರಾ அது நல்லா இல்லடா, ಅದು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, அவன் எதுல செஞ்சான்னு தெரியல, ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ஜுரம் ಮಾಡಿದ್ರು வந்துரும், ಜ್ವರ ಬರುತ್ತೆ. ஹலோ விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದ್ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? நம்ம முட்டாள் மாதிரி இருக்க கூடாது, ನಾವು ಮೂರ್ಖರಾಗಿ ಇರಬಾರ್ದು. நம்ம முட்டாளா இருக்கணும், கர்த்தர் நம்மள படிக்கல, ನಾವು ಮೂರ್ಖರಾಗಿರೋಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் பரலோகத்தை ரொப்பணும் அப்படின்றதுக்காக கர்த்தர் நம்மள ஆசீர்வதிச்சாரு. ನಾವೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿದ್ರು. அதான் ரைனார்ட் பங்க் என்ற ஊழியக்காரர் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಒಂದು ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ, பாதாளத்தை கொள்ளடிச்சு பரலோகத்தை நெருப்பலாம் வாங்க அப்படின்றாரு. ಪಾತಾಳವನ್ನು ಕೊಳ್ಳೆ ಹೊಡೆದು ಪರಲೋಕವನ್ನು ತುಂಬಿಸನ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பாதாளத்தை சூறையாடி ಪಾತಾಳವನ್ನು ಸೂರೆ ಮಾಡಿ பரலோகத்தை நெருப்பலான்றாரு. ಪರಲೋಕವನ್ನು ತುಂಬಿಸೋಣ ಅಂತಾರೆ. என்ன ஒரு தைரியம்! ಎಷ್ಟು ಒಂದು ಧೈರ್ಯ! அந்த ஆள் எப்படி சொல்லியிருப்பார் பாருங்க. ಅವ್ರು ಹೇಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ನೋಡಿ. அவர் நடத்துற கூட்டத்துல ಅವ್ರು ನಡೆಸುವ ಕೂಟದಲ್ಲಿ கம்மின்னு 5 லட்சம் தான்,
ಕಡಿಮೆ ಅಂದ್ರೆ 5 ಲಕ್ಷನೇ. அந்த காலத்துல அவ்வளவு பேர் வர முடியாது. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅಷ್ಟನ್ನ ಬರಕ್ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. போக 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 ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் ஜனங்க 20 லட்சம் ஜனங்க கூட்டத்து கிரவுண்ட்ல மைதானத்துல வந்து உட்காருவாங்க. 10 ಲಕ್ಷದಿಂದ 20 ಲಕ್ಷ ಜನರು ಬಂದು ಮೈದಾನದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಳ್ತಿದ್ರು. எவ்வளோ பேர் வந்து என்னென்னோ செய்வாங்க அவருக்கு விரோதமா. ಎಷ್ಟೋ ಜನ ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. என்னெல்லாம் பண்ணாங்களோ ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು அதெல்லாம் வந்து ஒண்ணு இல்லாத மணி அப்ப சொன்னது போல எல்லாம் வந்து தலை குடிஞ்சு போற மாதிரி கர்த்தர் அதெல்லாம் கீழே தரமட்டமா சமபூமியாக்கி கர்த்தர் அங்க அற்புதத்தை செய்வார். ಎಲ್ಲ ತಲೆಬಾಗಿ ಹೋಗುವಂತೆ ದೇವರು ಅದನ್ನ ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾಡ್ಬಿಟ್ರು. யார் காமெண்ட் சொல்ல வருது? ಯಾರ ಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? யார் கலையில சொல்ல வருது? ಯಾರ ಅಲೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ? கர்த்தர் நம்மள மேல உயர்த்துறன்றார். ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಎತ್ತುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. என்ன விசுவாசிச்சா நான் செஞ்சது நீங்க செய்யலாம், இன்னும் பெருசா செய்யலாம். ನನ್ನನ್ನು ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಾನು ಮಾಡಿದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பவுல் சொல்றாரு, ಪೌಲನ್ ಹೇಳ್ತಾರೆ, ನಮ್ಮನ್ನು ஆண்டவராகிய இயேசு ಕರ್ತನಾದ ಯೇಸು கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய உன்னதங்களிலே ಆತ್ಮಿಕ ಉನ್ನತಗಳಲ್ಲಿ அவருடனே நம்மள அமர பண்ணிருக்கிறார். ಆತನೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕೂರಿಸಿದ್ದಾರೆ. யார் ஆமென் சொல்றது? ಯಾರ ಆಮೆನ್ ಹೇಳ್ತೀರಾ? நல்லா கவனிங்க, ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ. என்ன பாருங்க எல்லாரும், ಎಲ್ಲ ನಾನು ನೋಡಿ. இந்த தூதன் என்ன சொல்றான்? ಈ ದೂತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? நான் மேலே ஏறி அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்திக்கினாக்கா, ನಾನು ಮೇಲೆ ಹತ್ತಿ ಆತನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ, அவர் மாதிரியே நான் உட்கார்ந்திக்கினா, ಅವ್ರ ಹಾಗೆ ನಾನು ಕುತ್ಕೊಂಡ್ರೆ, நான் உட்கார்ந்திக்கிறேன், ನಾನು ಕುತ್ಕೊಳ್ತೀನಿ, ನಾನು பெரிய ஆள் ஆயிடுவேன், ಆಗ ನಾನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಆಗ್ತೀನಿ. எல்லாரும் என்ன பார்த்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, ಎಲ್ಲ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ನಮಸ್ಕರಿಸ್ತಾರೆ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? அப்படி நான் உள்ளத்துல வந்துச்சு. ಆ ರೀತಿ ಅವನು ಒಳಗ್ ಬಂತು. அவனை எட்டி வச்சாரு, ಅವನನ್ನು ಒದ್ಬಿಟ್ರು, அவனை எட்டி வச்சாரு, ಅವನು ಒದ್ದಿದ್ರು, அவன் வெளியே துரத்திட்டாரு. ಅವನ ಆಚೆ ಓಡಿಸಿದ್ರು. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತೀರಾ? சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. ಶಬ್ದವಾಗಿ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹலோ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா இங்க என்ன சொல்ற பவுல்? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪೌಲನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? கிறிஸ்துவுக்குள்ள, ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ, புதிய ஏற்பாட்டுல ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ, கிறிஸ்துவுக்குள்ள ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ஆவிக்குரிய உன்னதங்களிலே ಆತ್ಮಿಕ ಉನ್ನತಗಳಲ್ಲಿ அவர் கூட நம்மள அமர பண்ணிருக்கிறார். ಆತನ ಜೊತೆ ನಮ್ಮನ್ನು ಕೂರಿಸಿದ್ದಾರೆ. அவரா உன்னை கூப்பிட்டு உட்காரவா அப்படின்னு கூப்பிடுறப்ப நீ மரியாதை போயிடணும். ಅವರಾಗಿ ಬಾ ನೀನ್ ಕೂತ್ಕೋ ಅನ್ನುವಾಗ ನೀವು ಹೋಗ್ಬೇಕು. நானா அவரை காட்டில தலை மேல காலை வச்சு நம்ம மேல ஏறான் பர்றா அப்படின்னு நீ சொன்னா, ತಲೆ ಮೇಲೆ ಕಾಲಿಟ್ಟು ಮೇಲೆ ಹತ್ತಿ ನೋಡು ಅಂದ್ರೆ நீ சீட்டு பர்த் கீழே புக் பண்றேன்னு ஆச்சு. ನೀನ್ ಸೀಟು ಕೆಳಗೆ ಬುಕ್ ಮಾಡ್ತೀಯಾ ಅಂತ ಆಯ್ತು. எங்க புக் பண்ற சீட்டு? ಸೀಟ್ ಎಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡ್ತೀಯಾ? படுகுழி இருக்கிறது ஆழத்தான், அந்த ஆழத்துல நீ போறன்ட்டு சீட் புக் பண்ற மாதிரி. ಪಾತಾಳದ ಆಳಕ್ಕೆ ಹೋಗಕ್ ಸೀಟ್ ಬುಕ್ ಮಾಡ್ತೀಯಾ ಅಂತ நம்ம சொல்லணும், ನಾವ್ ಹೇಳ್ಬೇಕು, நீங்க சொல்லணும். ನೀವ್ ಹೇಳ್ಬೇಕು, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் யார் தலை மேல காலை வைக்கிறது ನಾನು வேண்டாம், ಯಾರ ತಲೆ ಮೇಲೆ ಕಾಲಿಡೋದು ಬೇಡ, எந்த பொருள் மேல காலை வைக்கிறது வேண்டாம், ಯಾವ ವಸ್ತು ಮೇಲೆ ಕಾಲಿಡೋದು ಬೇಡ, எந்த பொசிஷன் அதாவது எந்த ஸ்தானத்தின் மேல நான் கால் வைக்கிறது வேண்டாம், ಯಾವ ಸ್ಥಾನದ ಮೇಲೆ ನಾನು ಕಾಲಿಡೋದು ಬೇಡ, எந்த ஒரு இடத்துல பொசிஷனோ பதவியோ பேரோ புகழோ அந்த இடத்துல நான் கால் வைக்கிறது எனக்கு வேண்டாம், ಯಾವ ಸ್ಥಾನ ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕಾಲಿಡೋದು ಬೇಡ, நீங்க சொல்ற இடத்துல நான் கால் வைக்கிறேன், ನೀವ್ ಹೇಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕಾಲಿಡ್ತೀನಿ, நீங்க சொல்ற இடத்துல நான் நிக்கிறேன், ನೀವ್ ಹೇಳುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಲ್ತೇನೆ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ಆ ರೀತಿ ನೀವ್ ಹೇಳ್ತೀರಾ ಅಂದ್ರೆ கர்த்தர் நம்மள ஆசீர்வதிக்கிறார், ದೇವರು வல்லவராக ನಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. எண்ணம் வந்தவனையே கீழே தள்ளிட்டாரு, ಯೋಚನೆ ಬಂದವನ್ನೇ ಕೆಳಗೆ ತಳ್ಳಿಬಿಟ್ರು. இங்க சொல்ற என் கூட உட்கார்வான்றாரு, என் கூட வந்து உட்கார்வான்றாரு, ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕೂತ್ಕೋ ಬಾ ಅಂತಾರೆ. எவ்வளவு பெரிய தெய்வம், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, எவ்வளவு பெரிய கர்த்தர், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. விளங்குதா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳಿದ ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? நீ அவர் கூட உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லி ನನ್ನ ಜೊತೆ ಕುತ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟ ಅಂತ ಹೇಳಿ நீ யாருக்குன்னா பெரிய ஆள் ஆயிடுவியா? ನನಗಿಂತ ದೊಡ್ಡವರಾಗ್ಬಿಡ್ತೀರಾ? சொல்லுங்க. ಹೇಳಿ. உன் தம்பி, ನಿಮ್ ತಮ್ಮ, உன் தங்கச்சி, ನಿಮ್ ತಂಗಿ, உன் பிள்ளை ನಿಮ್ ಮಕ್ಕಳು உங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க, ನಿಮ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಳ್ತಾರೆ. நீங்களும் அவங்களும் ஒரே ஹைட்ல இருக்கீங்க பாக்குறதுக்கு, ನೀವು ಅವರು ಒಂದೇ ಹೈಟ್ ಇದ್ದೀರಾ ನೋಡಕ್ಕೆ. விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ஆனா நீ கீழே இறங்கின உடனே ಕೆಳಗೆ ಇಳಿದ ತಕ್ಷಣ நீ ஹைட்டா இருக்கிற அவன் குளமா இருக்கிறான். ನೀವು ಹೈಟ್ ಆಗಿದ್ದೀರಾ, ಅವರು ಕುಳ್ಳಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹலோ, ಅಲ್ಲೇಲಿ விளங்குல விளங்காத ஜனங்க இதெல்லாம். டேபிள் மேல உட்காந்து சாப்பிடுறீங்க எல்லாரும், ಎಲ್ಲರೂ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀರಾ. டேபிள் மேல உட்காந்து சாப்பிடுறப்ப ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ಎಲ್ಲ ಒಂದೇ ತರ ಇದೆ. டேபிள்ல இருந்து கீழே இறங்கின தான் தெரியுது, ಟೇಬಲ್ ಇಂದ ಕೆಳಗೆ ಇಳಿದ ಮೇಲೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ இது குள்ள கத்திரிக்காய். ಇವರು ಕುಳ್ಳಕ್ಕಿದ್ದಾರೆ. ஹலோ, விளங்குதா நான் சொல்றது? ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? மேல ஏறி உட்கார்ந்தப்போ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕುತ್ಕೊಂಡಾಗ அவங்க கூடவே நீ சரிசமமா உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. ಅವ್ರ ಜೊತೆಲೆ ಸರಿಸಮ ಕುತ್ಕೊಂಡಿರೋ ತರ நீ ಇದೆ. சரிசமம் இல்ல, ನೀವು ಸರಿಸಮ ಅಲ್ಲ. நீ இறங்கினா நீ குள்ளந்தான், ನೀವು ಇಳಿದ್ರೆ ನೀವು ಕುಳ್ಳಾನೆ, ஆனா உட்கார்ந்தா நீ குள்ள இல்ல. ಆದ್ರೆ ಕುತ್ಕೊಂಡ್ರೆ ನೀವು ಕುಳ್ಳ ಇಲ್ಲ. யார் காமெண்ட் சொல்ல வருது? ಯಾರ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೀರಾ? உள்ள போச்சா? ಒಳಗ್ ಹೋಯ್ತಾ? உள்ள போயிடுச்சுன்னா ஸ்தோத்திரம், ಒಳಗ್ ಹೋಯ್ತಂದ್ರೆ உள்ள ಸ್ತೋತ್ರ, போலன்னா பெருமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். ಒಳಗ್ ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೆಮ್ಮೆ ಒಳಗಿದೆ ಅಂತ. மெஃபிபோஷேத் சவுலுடைய பேரன் ஊனமா இருந்தான், ಸೌಲನ ಮೊಮ್ಮಗ
ಅಂಗವಿಕಲನಾಗಿದ್ದ. ಅಂಗವಿಕಲನಾಗಿದ್ದ. அவனை தாவீது ராஜா அவனுடைய மேஜையில் நான் எப்பெல்லாம் நான் சாப்பிட்றனோ என் மேஜையில் நீ சாப்பிட்டே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னான். ದಾವೀದ ರಾಜ ನಾನು ಯಾವಾಗೆಲ್ಲ ಊಟ ಮಾಡ್ತೀನಿ ನನ್ನ ಮೇಜಿನಲ್ಲಿ ನೀನು ಇರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾರೆ. அவன் முடவன், ಅವನ ಅಂಗವಿಕಲ, கால் ரெண்டும் இல்ல, ಎರಡು ಕಾಲು ಇಲ್ಲ, ஆனா டேபிள் மேல உட்கார்ந்திருப்பான். ಅದರ ಟೇಬಲ್ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. அவன் கீழே இறங்கினா கீழே தரையில தான் உட்காரணும். ಅವನ ಕೆಳಗೆ ಇಳಿದ್ರೆ ನೆಲದಲ್ಲೇ ಕುತ್ಕೊಳ್ಬೇಕು. விளங்குதா நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? உங்களுடைய முடவுத்தனம், ನಿಮ್ಮ ಅಂಗವಿಕಲತನ, உங்களுடைய முடவீனம், ನಿಮ್ಮ ಅಂಗವಿಕಲತೆ, உங்களுடைய நீங்க முடவனா இருந்தாலும், ನೀವು ಅಂಗವಿಕಲರಾಗಿದ್ರು, பலவீனமா இருந்தாலும், ನೀವು ಬಲಹೀನವಾಗಿದ್ರು, நீ கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்றன்றப்போ, ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕುತ್ಕೊಳ್ತೀರಾ ಅನ್ನುವಾಗ கர்த்தர் கூடவே ஒரே சமமா இருக்கிற மாதிரி தான். ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಒಂದೇ ಸಮವಾಗಿ ಇರೋ ತರ. விளங்குச்சா நான் சொல்றது? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಯ್ತಾ? உன் எண்ணத்துல எப்போ நான் பெரியாலாம் அவங்கள தள்ளி நான் மேல வரணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ, ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಯಾವಾಗ ಅವರನ್ನು ತಳ್ಳಿ ಮೇಲೆ ಬರಬೇಕಂತ ನೆನೆಸ್ತಿರೋ அதுதான் பாவம். ಅದೇ ಪಾಪ. உள்ள வர விடக்கூடாது, ಒಳಗ್ ಬರಕ್ ಬಿಡಬಾರ್ದು, உள்ள வர விடக்கூடாது. ಒಳಗ್ ಬರಕ್ ಬಿಡಬಾರ್ದು. தேவனோட இருக்கிற அந்த உறவையே ஒடிச்சிரும். ದೇವರೊಂದಿಗಿರುವ ಸಂಬಂಧವನ್ನೇ அப்புறம் நீ ಒಡೆದಾಕ್ಬಿಡುತ್ತೆ. ஜெபம் பண்ணவே முடியாது. ಆಮೇಲೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு யோசனை பண்ணு. ಎಷ್ಟು ಜನ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಎಷ್ಟು எல்லாம் என்ன பாரு, எவ்வளவு பேரு ಎಷ್ಟು ಜನ நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்கன்னு யோசனை பண்ணு. ನೀವು ಪ್ರತಿದಿನ ಎಷ್ಟೊತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. நீ ஜெபம் பண்ண முடியலன்னா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ உள்ள பெருமை இருக்கு. ಒಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದೆ. வேதத்தை வாசிக்க முடியலன்னா, ವೇದ ಓದಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ பெருமை உனக்குள்ள இருக்கு. ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದೆ. அது நம்மள அழிச்சிரும். ಅದನ್ನ ನಮ್ಮನ್ನ ಅಳಿಸಿಬಿಡುತ್ತೆ. நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா, ನಾವ್ ಇದರಿಂದ ಆಚೆ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ, வெளியே வர்றதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ಆಚೆ ಬರಕ್ಕೆ ಮೊದಲ ಸ್ಟೆಪ್ ಏನಂದ್ರೆ, ஆண்டவரே எனக்குள்ள பெருமை இருக்கு அப்படின்னு ஒத்துக்கணும். ದೇವರೇ ನನ್ನೊಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಒಪ್ಕೊಳ್ಬೇಕು. அது நீ ஒத்துக்காமவே, ಅದನ್ನ ನೀವು ಒಪ್ಕೊಳ್ಳದೇನೆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ಅದೆಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ, ஆமென். ಆಮೆನ್. வீட்டுக்கு போறீங்க, ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀರಾ, கண்டிப்பா விடுதலை வராது. ಖಂಡಿತವಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಬರಲ್ಲ. கேட்டவங்களுக்காக ஸ்தோத்திரம், கேட்காதவங்களுக்காக கூட ஸ்தோத்திரம். ಕೇಳಿದವರಿಗಾಗಿನ ಸ್ತೋತ್ರ, ಕೇಳದವರಿಗಾಗಿನ ಸ್ತೋತ್ರ. எழுந்து நின்று ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணலாம். ಎದ್ದು ನಿಂತು ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அநேகருக்கு நம்மளுக்கு தெரியும், இங்க இருக்கிற அநேகருக்கு தெரியும், ಇಲ್ಲಿರುವ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತು இந்த பிரச்சனை நமக்கு இருக்குதுன்னு. ಈ ಸಮಸ್ಯೆ ನಮಗಿದೆ ಅಂತ. ஆனாலும் என்ன பண்றோம், நம்ம ಆದ್ರೂ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, அதுல இருந்து வெளியே வர அநேகருக்கு விருப்பம் இல்ல. ಅದರಿಂದ ಆಚೆ ಬರಕ್ಕೆ ಅನೇಕರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஏன் நம்ம அப்படி யோசனை பண்றோம்? ಯಾಕೆ ನಾವು ಆ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ? மற்றவங்களை காட்டிலும் நான் பெரியவனா இருக்கிறேன் நம்ம நினைக்கிறதுனால தான். ಬೇರೊಬ್ಬರಿಗಿಂತ ನಾವು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ನೆನೆಸೋದ್ರಿಂದ. உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ದೇವರ ಬಳಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் பெருமையா இல்ல. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನೆನೆಸ್ಬೋದು, ನಾನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಇಲ್ಲ. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳ್ಬೋದು, ஆண்டவரே நான் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறேன், நான் ரொம்ப கீழே இருக்கிறேன், நான் ದೇವರೇ ನಾನು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಇದ್ದೀನಿ, எதுக்கும் உதவாதவனா இருக்கிறேன், ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಬಾರದವನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவரே எனக்கு என்னையே பிடிக்கிறதுல அப்பா, ஒரு சில நேரத்துல ನನಗೆ ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನೇ ಇಷ್ಟ ಆಗಲ್ಲ, எனக்கு என்னையே பிடிக்க மாட்டேங்குது, ನನಗೆ ನಾನೇ ಇಷ್ಟ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, நான் எப்படி பெருமையா இருக்க முடியும், ನಾನು ಹೇಗೆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಇರಕ್ಕಾಗುತ್ತೆ அப்படின்னு ஒரு சிலர் நீங்க சொல்லலாம். ಆ ರೀತಿ ಕೆಲವೊಬ್ರು ನೀವು ಹೇಳ್ಬೋದು. ಯಾಕೆ ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? ಯಾಕೆ ನೀವು ಆ ರೀತಿ ಹೇಳ್ತೀರಾ? ஏன் அப்படி சொல்றீங்க? ಯಾಕೆ ಆ ರೀತಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ? நீங்க வீட்டு வேலை செய்யலாம், ನೀವು ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದು, ஒரு சின்ன சாதாரணமான ஒரு தொழில இருக்கலாம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಾಧಾರಣವಾದ ಉದ್ಯೋಗವಾಗಿರ್ಬೋದು. ஐயோ நான் ரொம்ப ஒண்ணும் இல்ல, ನಾನು ತುಂಬಾ ಏನೂ நான் ಇಲ್ಲ, ரொம்ப தாழ்மையான ஆளு ನಾನು ತುಂಬಾ ಕೀಳಾದ ವ್ಯಕ್ತಿ அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಆ ರೀತಿ ನೀವು ಹೇಳ್ಬೋದು. ஆனா உங்களை பத்தி நீங்க மிகுதியா பேசுறீங்க பாருங்களேன். ಆದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ನೀವು ಅಧಿಕವಾಗಿ ಮಾತಾಡ್ತೀರಾ ನೋಡಿ. அப்போ பேசுறப்போ அதனுடைய நோக்கம் என்ன? ಆ ರೀತಿ ಮಾತಾಡುವಾಗ ಅದರ ಉದ್ದೇಶ ಏನು? நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்றது நோக்கமா இருக்கு. ನೀವೇ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. தேவனுடைய ஜனமே, ದೇವರ ಜನರೇ, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையில இருந்து நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், ನೀವು ಆ ತಗ್ಗಿಸುವಿಕೆ ಮನಸ್ಥಿತಿಯಿಂದ ಮಾತಾಡ್ತೀರಾ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லப்பா, ದೇವರೇ ಏನೂ ಇಲ್ಲಪ್ಪ,
அதோடைய நோக்கம் அது. இங்க பாருங்களேன், கண்ணை மூடுங்க, யார் கண் திறக்காத. ಎಲ್ಲ ಕಣ್ಮುಚ್ಚಿ ಯಾರು ಕಣ್ ತೆರಿಬೇಡಿ. என்ன சொல்றீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஐயோ நான் ஒண்ணும் இல்லப்பா, ನಾನು ಏನು ಇಲ್ಲಪ್ಪ, ஐயோ நான் ரொம்ப சாதாரணமான ஆளு, ಅಯ್ಯೋ ನಾನು ತುಂಬಾ ಸಾಧಾರಣವಾದ நான் ವ್ಯಕ್ತಿ, ரொம்ப சின்ன வேலை பண்றேன், ನಾನು ತುಂಬಾ ಚಿಕ್ಕ ಕೆಲಸ என் வியாபாரம் ಮಾಡ್ತೀನಿ, சின்ன வியாபாரம், ನನ್ನ ವ್ಯಾಪಾರ ಚಿಕ್ಕ ವ್ಯಾಪಾರ, நான்லாம் ஒண்ணும் இல்ல, ಅದ್ರಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲ, நான்லாம் ஒண்ணும் இல்ல ನಾನೆಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ அப்படின்னு எல்லாரும் முன்னால நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ಆ ರೀತಿ ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಅಂದ್ರೆ அங்க ஃபோக்கஸ் யாரு? ಅಲ್ಲಿ ಫೋಕಸ್ ಯಾರು? நீங்க தான். ನೀವೇ. அப்படின்னா நான் தான். ಹಂಗಂದ್ರೆ ನಾನೇ நானே நான் ஒண்ணும் இல்ல, ನಾನೇನು ಇಲ್ಲ, ஆனா நான் ரொம்ப பெரிய ஆளு ಆದ್ರೆ ನಾನು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அது ಆ ರೀತಿ ತಾನೇ ಅರ್ಥ. அது சரி கிடையாது. ಅದು ಸರಿ ಇಲ್ಲ. பெருமை அப்படின்றது ಹೆಮ್ಮೆ ಅನ್ನೋದು தேவனுக்கு விரோதமா நிற்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. கர்த்தர் மேல நம்ம நோக்கமா இல்லாம என்னையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா பெருமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். ನಾವು ದೇವರ ಮೇಲೆ ಉದ್ದೇಶವಾಗಿರೋದು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ ಒಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ. உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ನಿಮಗೆ ಯಾರೋ ಒಬ್ರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, இந்த ஒரு வேலை செய்யுங்க, ನೀವು ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ. அப்போ உங்க மனசுல என்ன ஓடுது? ಆಗ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ? பத்தியா நீ என்கிட்ட வந்துட்ட, ஏன் உதவி உனக்கு தேவைதான், அதுக்கு தானே வந்த. ನೋಡ್ದ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ, ನನ್ನ ಸಹಾಯ ನಿನಗೆ ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ತಾನೇ ಬಂದಿದ್ಯಾ? அப்படிதான் நம்ம யோசனை பண்றோம். ಆ ರೀತಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆனா ஒரு சில நேரத்துல சொல்லுவாங்க, ಆದ್ರೆ ಕೆಲವೊಬ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஐயோ என்ன இந்த வேலை செய்ய சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை செய்யவே இஷ்டம் இல்ல. ಅಯ್ಯೋ ನನಗೆ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಈ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. நீங்க ஒத்துக்கிறீங்க அந்த வேலை செய்ய, ನೀವು ಆ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕೆ ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ಆಗ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಾ? நீங்க செஞ்சு முடிக்கிறீங்க. ನೀವು ಅದನ್ನ ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತೀರಾ. சரி நம்ம சொல்லிட்டோம், செஞ்சு முடிச்சிடலாம், ನಾವು ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದೀವಿ, ಮಾಡಿ ಮುಗಿಸೋಣ. அநேக நேரத்துல ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை எல்லாம் நம்ம மேலதான் இருக்கு. ನಮ್ಮ ಯೋಚನೆ, ನಮ್ಮ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಲೇನೆ ಇದೆ. கர்த்தர் மேல இருக்கணும், ದೇವರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. உங்களை பத்தி தாழ்வு மனப்பான்மை உள்ளவளா நீங்க இருக்கணும் அப்படின்றது பைபிள் சொல்லல. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಗ್ಗಿಸುವಿಕೆ ಮನಸ್ಥಿತಿ ಇರಬೇಕಂತ ಬೈಬಲ್ ಹೇಳಲಿಲ್ಲ. உங்களை நேசிக்கிற மாதிரி, கர்த்தரை நேசிக்கிற மாதிரி நீங்க உங்களையும் நேசிக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. ದೇವರ ಪ್ರೀತಿಸುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕಂತ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. நம்ம எந்த வேலை செஞ்சாலும், ನಾವು ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರುನು, எந்த ஸ்துதி புகழ் வாங்காம, ಯಾವ ಸ್ತುತಿ ಹೊಗಳಿಕೆ ತಗೊಳ್ಳದೆ, எதையும் பதிலா நம்ம பரிசா வாங்காம நம்ம வேலை செய்யணும். ಯಾವುದನ್ನು ತಿರುಗಿ ಬಹುಮಾನವಾಗಿ ತಗೊಳ್ಳದೆ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡಬೇಕು. அப்படி இருந்தாதான் நம்ம கர்த்தருக்காக வாழ முடியும். ಹಾಗಿದ್ರೆ ನಾವು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இல்லைன்னா நம்ம பெருமையா இருக்கிறோம்னு அர்த்தம். ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾವು ಹೆಮ್ಮೆಯಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ ಅರ್ಥ. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் நான் தரேன். ಇವತ್ತು ನಿಮಗೊಂದು ಅವಕಾಶವನ್ನು ನಾನು ಕೊಡ್ತೀನಿ. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவு பேர் ஜெபம் பண்ண முடியும்? ದೇವರೇ ನಾನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ? யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ண முடியுமோ ஜெபம் பண்ணுங்க. ಯಾರಿಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. இன்னொரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் நேரத்தை தரேன். ಇನ್ನು ಒಂದು 2 ನಿಮಿಷ ನಿಮಗೆ ಸಮಯವನ್ನು ಕೊಡ್ತೀನಿ. ஜெபம் பண்ணுங்க சத்தமா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಶಬ್ದವಾಗಿ. சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்றீங்களோ பண்ணுங்க. ಹೇಳಿ, ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರೋ ಮಾಡಿ. ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு மாதிரியை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அவரை பின்பற்ற நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಕ್ಕೆ ನಮಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்லன்னா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்மளே உண்டு பண்ண, ನಾವೇ ಉಂಟು ಮಾಡಿದ அந்த சிறைச்சாலையில, பெருமை என்கிற சிறைச்சாலையில சிக்கி நம்ம உள்ளவே மாட்டி தவிக்கணுமா இருக்கும். ಆ ಹೆಮ್ಮೆ ಎಂಬ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಿಕ್ಕಿ ತವಕಿಸಬೇಕಾಗಿರುತ್ತೆ. கர்த்தர் நம்ம வழி காமிச்சிருக்கிறாரு. ದೇವರು ನಮಗೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕಂತ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நமக்காக நம்ம மரிக்கணும், நமக்காಗಿ ನಾವು ಸತ್ತು, கர்த்தருக்காக வாழணும், ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ಅದೇ ನಾವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು. நம்மள யோசிக்கிறதை விட்டு, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಯೋಚಿಸೋದು ಬಿಟ್ಟು கர்த்தரைய யோசிச்சு, ದೇವರನ್ನೇ ಯೋಚಿಸಿ, கர்த்தருடைய காரியத்தை மற்றவங்களுக்கு நான் எப்படி சொல்றது அப்படின்னு நான் யோசிக்கிறேன்றப்போ, ದೇವರ ಕಾರ್ಯವನ್ನು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಹೇಗೆ ಹೇಳೋದಂತ ಯೋಚಿಸುವಾಗ, அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். ಆಗ ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇವೆ. எவ்வளவு பேர் நீங்க சொல்ல முடியும்? ಎಷ್ಟನ್ನ ನೀವು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತೆ? ஏசப்பா நான் பெருமையா இருக்கிறேன், இந்த பெருமையை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. ಏಸಪ್ಪ ನನ್ನೊಳಗಿಂದ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿ. எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்க. ನನ್ನೊಳಗಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿ. எனக்குள்ள இருந்து அழிச்சு போடுங்க. ನನ್ನಿಂದ ಅದು ಅಳಿಸಿ ಹಾಕಿ. அழிஞ்சு போட்டோம், ಅಳಿಸಿ ಹೋಗಲಿ.
என்னை காப்பாத்துங்க. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ. எந்த பேராசை எனக்கு வேண்டாம். ಯಾವ ಅತ್ಯಾಸೆ ನನಗೆ ಬೇಡ. எந்த பாவத்தின் இச்சை எனக்கு வேண்டாம். ಯಾವ ಪಾಪದ ಇಚ್ಛೆ ನನಗೆ ಬೇಡ. எந்த விதமான போராமை எனக்கு வேண்டாம். ಯಾವ ವಿಧವಾದ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ನನಗೆ ಬೇಡ. எனக்கு கோபம் வேண்டாம். ನನಗೆ ಕೋಪ ಬೇಡ. சோம்பேறித்தனம் எனக்கு வேண்டாம். ನನಗೆ ಸೋಮೇರಿತನ ಬೇಡ. அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுகிற பழக்கம் எனக்கு வேண்டாம். ಮಿತಿ ಮೀರಿ ತಿನ್ನುವಂತ ಅಭ್ಯಾಸ ನನಗೆ ಬೇಡ. இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಇದರಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. நீங்க சொன்னீங்களா தான் வெளியே வர முடியும். ನೀವು ಹೇಳಿದ್ರೇನೆ ನೀವು ಆಚೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯ. சொல்லுங்க ஏசப்பா, பெருமையில இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಏಸಪ್ಪ, ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. சொல்லுங்க ஏசப்பா, பேராசையில இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಏಸಪ್ಪ, ಅತ್ಯಾಸೆಯಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. எல்லா விதமான இச்சையில இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಇಚ್ಛೆಯಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. எல்லா விதமான போராமையில இருந்து வெளியே கொண்டு வாங்க. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. ஆண்டவரே, நான் பட்ட கோபம், எல்லா விதமான கோபத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಕೋಪದಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. சோம்பேறித்தனத்தின் கோபத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. ಸೋಮೇರಿತನದಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. ஆண்டவரே, அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுற பழக்கத்திலிருந்து என்ன வெளியே கொண்டு வாங்க. ಮಿತಿ ಮೀರಿ ತಿನ್ನುವಂತ ಅಭ್ಯಾಸದಿಂದ ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. சொல்லுங்க ஏசப்பா, என்ன வெளியே கொண்டு வாங்க. ದೇವರೇ, ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. சொல்லுங்க ஏசப்பா, என்ன வெளியே கொண்டு வாங்க. ಏಸಪ್ಪ, ನನ್ನ ಆಚೆ ತನ್ನಿ. நாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ನನ್ನ ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ரத்தத்துல என்ன மறைத்துக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿ. உமக்காக நான் வாழ பிழைக்க உதவி செய்யுங்க. ನಿಮಗಾಗಿ ಬದುಕಲು ಜೀವಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡಿ. கிருபை தாங்க, தயவு பாராட்டுங்க. ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿ, ದಯೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ஒரு ಅದ್ಭುತத்தை செய்யுங்கப்பா. ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ಅಪ್ಪ. உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசுவே. ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ಯೇಸುವೆ. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. உமக்கு நான் கோடி சோதனை தேரெடுக்கிறேன். ನಿಮಗೆ ನಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. என்ன காப்பாத்துங்க. ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ. நான் படுகுழியில போக கூடாது. ನಾನು ಪಾತಾಳದ ಗುಂಡಿಗೆ ಹೋಗಬಾರದು. நான் சாபத்துக்குள்ள போக கூடாது. ಶಾಪದೊಳಗೆ ಹೋಗಬಾರದು. ஏசப்பா, உமக்கு விரோதமா பாவம் பண்ணிருக்கிறேன். ದೇವರೇ, ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. இயேசுவே, சபைக்கு விரோதமா பாவம் பண்ணிருக்கிறேன். ಯೇಸುವೇ, ಸಭೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. ஊழியக்காரனுக்கு விரோதமா, ஊழியக்கார குடும்பத்துக்கு விரோதமா பாவம் பண்ணிருக்கிறேன். ಸೇವಕರಿಗೆ, ಸೇವಕರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. என்ன மன்னிங்க இயேசுவே. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸುವೆ. என்ன மன்னிங்க இயேசுவே. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸುವೆ. என்ன மன்னிங்க இயேசுவே. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸುವೆ. என்ன மன்னிங்க ஏசப்பா. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸಪ್ಪ. என் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு ஒப்பு ನನ್ನ கொடுக்கிறேன். ಪ್ರಾಣಾತ್ಮ ಶರೀರವನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇನೆ. ரத்தத்தால் என்ன கழுவி சுத்திகரிங்க. ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಿಸಿರಿ. சொல்லுங்க, வேற என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்களோ அதெல்லாத்தையும் நீங்க அறிக்கை பண்ணணும். ಬೇರೆ ಏನೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಿದಿರೋ ಅದನ್ನು ಹೇಳಿ ಅರಿಕೆ ಮಾಡಿ. அறிக்கை பண்ணாத பாவம் மன்னிக்கப்படாது. ಅರಿಕೆ ಮಾಡದಿರುವ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಡಲ್ಲ. என்னெல்லாம் பண்ண, என்னெல்லாம் பண்ண, ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದೀರಾ, என்னெல்லாம் பண்ண, ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದೆ, அதெல்லாம் நீ சொல்லாம பாவ மன்னிப்பு வராது. ಅದೆಲ್ಲ ನೀವು ಹೇಳ್ದಲೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಬರಲ್ಲ. இயேசுவே, இத நான் செஞ்சேன், இனிமே நான் செய்ய மாட்டேன்னு நீ சொல்லணும். ಯೇಸುವೇ, ಇದ ನಾನು ಮಾಡ್ದೆ, ಇನ್ನು ಮುಂದೆ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ನೀವು ಹೇಳ್ಬೇಕು. நீங்க சொல்லாம விடுதலை இல்ல. ನೀವು ಹೇಳದೆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. ஒருவேளை ஆபத்து வந்துச்சுன்னா, ಒಂದು ವೇಳೆ ಆಪತ್ತು ಬಂತು ಅಂದ್ರೆ, ஒருவேளை தவறான காரியம் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னா, ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಬದುಕಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ ಅಂದ್ರೆ அதுக்கு நான் பொறுப்பில்லை. ಅದಕ್ಕೆ ನಾನು ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲ. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ಅದಕ್ಕೆ ನೀವೇ ಜವಾಬ್ದಾರಿ. நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். ನಾನು ಅದಕ್ಕೆ ಜವಾಬ್ದಾರಿ ತಗೊಳ್ಳಲ್ಲ. நீங்க தான் அதுக்கு பொறுப்பா இருக்கிறீங்க. ನೀವೇ ಅದಕ್ಕೆ ಜವಾಬ್ದಾರಿ ಆಗಿದ್ದೀರಾ. ஏசப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராரு. ಏಸಪ್ಪ ನಿಮಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ஏசப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறாரு. ಏಸಪ್ಪ ನಿಮಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ. அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி வெளியே வா. ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಚೆ ಬನ್ನಿ. அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி வெளியே வா. ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಚೆ ಬನ್ನಿ. அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி வெளியே வா. ಅರಿಕೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಚೆ ಬನ್ನಿ. உனக்கு ஒரு சான்ஸ் இது. ನಿಮಗೆ ಒಂದು ಚಾನ್ಸ್ ಇದು. எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು ಇದು. எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. பிசாசு உங்களை ஜெபம் பண்ண விட மாட்டான். ಸೈತಾನ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ ಬಿಡಲ್ಲ. நீ மேற்கொண்டு ஜெபம் பண்ணணும். ನೀವು ಅದನ್ನು ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பிசாசை மேற்கொண்டு ஜெபம் பண்ணணும். ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீ பிசாசை மேற்கொண்டு நீ ஜெபிக்கணும். ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பிசாசை மேற்கொண்டு ஜெபிக்கணும். ಉಪವಾಸದ ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. பிசாசை மேற்கொண்டு ஜெபிக்கணும். ಸೈತಾನನ್ನು ಎದುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. எனக்கு கூட பயங்கரமான கோபம் இருக்குது. ನನಗೆ ಕೂಡ ಭಯಂಕರವಾದ ಕೋಪ ಇದೆ. ஒரு சிலரை பார்த்தா பயங்கரமான கோபம் எனக்கு இருக்குது. ಕೆಲವೊಬ್ರು ನೋಡಿದ್ರೆ ಭಯಂಕರವಾದ ಕೋಪ ನನಗಿದೆ. ஆனாலும் நான் ஏசப்பா உங்க கையில நான் கொடுத்துறேன்னு சொல்லி இருக்கிறேன். ಆದ್ರೆ
ಏಸಪ್ಪ ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ನಾನು ಕೊಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಿ. பழி வாங்குதல் என்னுடையதல்ல, ಸೇಡು ತೀರಿಸುವುದು ನನ್ನದಲ್ಲ. ஏசப்பா நீங்க பாத்துக்குங்க. ಏಸಪ್ಪ ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಿ. இந்த சகோதர மோசமானவனா இருக்கிறான், ಈ ಸಹೋದರ ಮೋಸವಾದವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த பொம்பளை மோசமானவளா இருக்கிறா, ಈ ಸ್ತ್ರೀಯು ಮೋಸವಾದವರಾಗಿದ್ದಾರೆ. இவங்களை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಇವರ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸ್ತೇನೆ. இவங்களை நீங்க பாத்துக்குங்க. ಇವರನ್ನು ನೀವು ನೋಡಿಕೊಳ್ಳಿ. இவங்க பண்ண மோசம் துரோகத்திற்கு, ಇವರು ಮಾಡಿದಂತ ಮೋಸ ದ್ರೋಹಕ್ಕೆ, இவங்க பண்ண அநியாயத்திற்கு ಇವರು ಮಾಡಿದಂತ ಅನ್ಯಾಯಕ್ಕೆ நீங்க பதில் கொடுங்க. ನೀವು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿ. இந்த குடும்பம் பண்ண அநியாயத்திற்கு, ಈ ಕುಟುಂಬ ಮಾಡಿದ ಅನ್ಯಾಯಕ್ಕೆ, இந்த குடும்பம் செய்த காரியத்திற்கு ಕುಟುಂಬ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ நீங்க பதில் கொடுங்க. ನೀವು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿ. நீங்க பதில் கொடுங்க. ನೀವು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡಿ. நீங்க பதில் கொடுங்க. ನೀವು ಉತ್ತರ ಕೊಡಿ. சொல்லுங்க சொல்லுங்க ಹೇಳಿ. சொல்லுங்க சொல்லுங்க ಹೇಳಿ. சொல்லுங்க சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, விடாதீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Oh, thank you Jesus. Oh, Rababa laba raba shide, hallelujah. Oh, thank you, Jesus. Re rababala shanandare. Hallelujah, hallelujah. Hey, rababala shabala daba. அந்நிய பாஷை பேசாத, வாய் திறந்து அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணு. ஓ லேத்ரே பாலா தெரே பெலே பெதே பெரே. யாருக்கு விரோதமா என்னெல்லாம் பண்ணீங்களோ அறிக்கை பண்ணு. என்னெல்லாம் பண்ணீங்களோ சொல்லுங்க. எது மேல எல்லாம் பேராசையா இருந்தீங்களோ அறிக்கை பண்ணி சொல்லுங்க. ஏசப்பா, இது மேல நான் பேராசை உள்ளவனா இருந்தேன், என்ன மன்னிங்க. என்னெல்லாம் இச்சை, வேசித்தனம், விபச்சாரம், மோசம், பணம், பொருள், ஆகாரம், இவைகள் மேல இச்சை உள்ளவனா இருந்திருக்கிறேன், தப்பு பண்ணிருக்கிறேன், என்ன மன்னின்னு சொல்லு. எது மேல எல்லாம் பொறாமை கொண்டிருக்கிற சொல்லுங்க. ஏசப்பா, இந்த காரியத்து மேல எல்லாம் இவங்க மேல நான் பொறாமையா இருந்திருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. யார் மேல எல்லாம் கோபமா இருந்திருக்கிறீங்களோ சொல்லுங்க. ஏசப்பா, நான் கோபமா இருந்திருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. சோம்பேறித்தனமா இருந்திருக்கிறேன், நான் ஜபிக்காத, பக்தி பண்ணாம, கர்த்தருக்கு சாட்சியா இல்லாம, ஊழியம் பண்ணாம இருந்திருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. அளவுக்கு மீறி ஆகாரத்தை சாப்பிடுகிற ஒரு பழக்கம் சொல்லுங்க. ஏசப்பா, உமக்கு நான் கொடுக்கிறேன், உமக்கு நான் கொடுக்கிறதுக்கு பதிலாக என் வயித்தை நான் நிரப்பி கொண்டிருக்கிறேன், அளவுக்கு மிஞ்சி நான் சாப்பிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிங்க, என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. பேராசை, இச்சை, போராமை, கோபம், சோம்பேறித்தனம், அளவுக்கு மீறி சாப்பிடுறது, பெருமை, இதன் விளைவா நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, எவ்வளோ சண்டை ஆயிருக்குது சொல்லு, அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, நான் மன்னிங்க என்ன. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன், நான் திட்டி இருக்கிறேன், நான் அடிச்சிருக்கிறேன், நான் கலாட்டா பண்ணியிருக்கிறேன், வேசித்தனத்துல, விபச்சாரத்துல, குடி பழக்கத்துல, ஆண்டவரே, துஷ்டமான, அவலட்சமான, அசிங்கமான காரியத்தில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லுங்க. சொல்லுங்க, மந்திரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் பாக்கெட்ல வச்சிருந்திருக்கிறேன், வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் ஆண்டவரே, சபைக்கு விரோதமா, ஊழியக்கார குடும்பத்திற்கு விரோதமா, என் நண்பர்களுக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா எல்லாம் பண்ணீங்களோ எல்லாம் அறிக்கை பண்ணி. உனக்கு ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, சும்மா இருக்காத, வாய் தந்து அறிக்கை பண்ணி சத்தமா. கர்த்தர் உன்னை மன்னிக்கணும், கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருக்கணும் அப்படின்னா நீ அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணு, வாய் திறந்து, எல்லாம் வாய் திறந்து அறிக்கை பண்ணு, மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நான். ஏசப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுக்குறாரு, அந்த சான்ஸை விட்டுறாத, அந்த சான்ஸை விட்டுறாத. நான் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப பரிசுத்தம், நான் ரொம்ப கரெக்டு, நான் எல்லாம் கரெக்டா செய்யறேன், எல்லாத்துக்கும் வரேன், பரிசையன மாதிரி, பரிசையன போல தப்பு பண்ணாத. அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. Hallelujah. Oh Jesus.
நன்றி ராஜா. நேசிக்கிற நல்ல ஏசப்பா, ಪ್ರೀತಿಸೋ ಒಳ್ಳೆ ಏಸಪ್ಪ, உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எனக்குள்ள இருந்து, ನನ್ನೊಳಗಿಂದ, எங்களுக்குள்ள இருந்து ನಮ್ಮೊಳಗಿಂದ அந்த பெருமை என்கிற பாவத்தின் வேற நீங்க அழிச்சு போட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಆ ಎಮ್ಮೆ ಎಂಬ ಪಾಪದ ಬೇರೆ ನೀವು ಅಳಿಸಿ ಹಾಕಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கேட்டாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕೇಳಿದ್ದಾರೋ அவங்களுக்கெல்லாம் நீங்க பதில கொடுத்தீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ಅವರಿಗೆಲ್ಲ ನೀವು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. ஒருவேளை மனம் திரும்பாத ஒரு கூட்டம் இருக்குதுன்னா, ಒಂದು ವೇಳೆ ಮಾನಸಾಂತರ ಒಂದೇ ಒಂದು ಕೂಟ ಇದೆ ಅಂದ್ರೆ அவங்களையும் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்குறேன். ಅವರ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. எல்லாருமா நீங்க ஆசீர்வதிங்க. ಎಲ್ಲರ ನೀವು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. எனக்கு விரோதமா, ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ, என் மனைவிக்கு விரோதமா, ಪಾಶ್ರಮಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, என் பிள்ளைகளுக்கு விரோதமா, ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ பேசியிருக்கிற எல்லா ஜனங்களையும், ಮಾತಾಡಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರನ್ನು, எங்களுக்கு விரோதமா ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும், ಮಾಡಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು, எல்லா தவறான காரியங்கள், ಎಲ್ಲಾ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು, அநேக காரியங்கள் செய்திருக்கிறாங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. எப்படி நான் மன்னிக்கிறதுன்னு தெரியல. ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை நான் மன்னிக்கிறேன். ಆದ್ರೆ ಇವತ್ತು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்துல இவர்களை நான் மன்னிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾನು ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்துல நான் மன்னிக்கிறேன். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்துல நாங்க குடும்பமா மன்னிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಕ್ಷಮಿಸ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்துல குடும்பமா நாங்க மன்னிக்கிறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಕ್ಷಮಿಸ್ತೇವೆ. சாத்தான் இவங்க பின்னால துரத்திட்டு போகாதபடி, ಸೈತಾನನ ಇವರಿಂದ ಓಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗದಂತೆ, பிசாசு கூட்டம் இவங்க பின்னால துரத்திட்டு போய் பாதாளத்தை தூக்கின்னு போய் போடாதபடி, ಸೈತಾನನ ಕೂಟ ಇವರನ್ನು ಓಡಿಸಿ ಪಾತಾಳದ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕದಂತೆ நீங்க இவங்களை காப்பாத்துவீராக. ನೀವು ಇವರನ್ನು ಕಾಪಾಡಿ பரலோக போற ஜனங்களா இவங்களை மாத்துங்க. ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಜನರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. ஒரு அற்புதம் ஒவ்வொரு வீட்டுல நடக்கட்டும். ಒಂದು ಅದ್ಭುತ ಒಂದೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯಲಿ. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ. இவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். ಇವರ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ. பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதபடி, ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪವನ್ನು ಸೇರಿಸಿಡದಂತೆ, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறது, ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க இவர்களுக்கு ஞானத்தை தாங்க. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸೇರಿಸಿಡುವುದಕ್ಕೆ ಇವರಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಿರಿ. உமக்கே மகிமை. ನಿಮಗೆ ಮಹಿಮೆ. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡುತ್ತೇನೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ரைட், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.